Welcome to BSA Gaming. You know who it is? It's your boy Bharat. Hey, machi, ivanda. Hey, hamada, ivanda. So guys, at last we are gonna play Fierce 2 Fathom episode. Episode 4. So already பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஹோம் அலோன் ஒரு எபிசோட் விளையாண்டுருப்போம். அதுல பாத்தீங்கன்னா ஒரு பெர்வெட் டேங்கில் நம்மள பதம் தாக்க ட்ரை பண்ணுவாரு. பட் somehow we would have escaped from that. So இந்த எபிசோட்ல நம்ம என்னென்ன பாடப்படுத்த போறோம்னு பாப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி மறக்காம நீங்க லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. முக்கியமா அந்த பெல் பட்டன் இருக்கு பாத்தீங்களா, கிளிக் பண்ணிடுங்க. உள்ள போய் பார்ப்போம், வாங்க போவோம். இது என்னோட உண்மை கதை. இது நடந்தப்போ எனக்கு 24 வயசு. எனக்கு இதை மற்றவங்கள்ட்ட சொல்ல கொஞ்சம் வினோதமாக தான் இருந்துச்சு. பட் நான் அப்படி மற்றவங்கள்ட்ட சொல்லும் போது என்னால் எல்லாத்தையும் ரீகலெக்ட் பண்ண முடியும்னு தோணுச்சு. இந்த கதையை மற்ற எங்கேயாவது போஸ்ட் பண்ணால் இல்லை எல்லாரும் பைத்தியம் நான் பொய் சொல்கிறேன்னு நினைப்பாங்க. அதனால தான் நான் இங்கே ஷேர் பண்ணுறேன். இது என் வாழ்க்கையிலே நடந்த பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ். என் பேர் ஜாக் நெல்சன். எனக்கு ஒரு சின்ன வேலை கிடச்சிது, ஒரு பார்க் ரேஞ்சராக. எனக்கு அங்கே ஒரு வாட்ச் டவரில் ஒரு லுக் அவுட் வேலை கிடச்சிது, ஒரு ஃபாரஸ்ட்டில். அது அடர்ந்த காட்டுக்கு நடுப்பகுதியில் இருக்குது. ஆனால் எனக்கு ஒரு நல்ல சேலரி கொடுத்தாங்க. என்னுடைய பிக்கஸ்ட் அக்கம்ப்ளிஷ்மெண்ட்டே எனக்குன்னு ஒரு ஆர்வி வேனை நானே வாங்கிக்கிட்டேன். எனக்கு ஒரு வாட்டி இன்னொரு அவுட் போஸ்ட்டில் ஒர்க் பண்ணுறதுக்கு என்னை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. பட் என்னோடய ஆர்வி வேன் இருந்ததுனால எனக்கு ட்ராவல் பண்ண பிடிச்சிருந்துச்சு. பழைய வழியில் உள்ள நிறைய பேர்கிட்ட குட் பாய் சொல்லிட்டு என்னோடய புது லொக்கேஷனுக்கு நான் கிளம்பினேன். அது ஒரு 2 மணி நேரம் டிரைவ். பாய்ஸ், ஆஹா வண்டி ஓட்டுறோம் போல காய்ஸ். ஸோ ஓகே, ஸோ காய்ஸ் உங்களுக்கு அந்த கதை புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு வாட்ச் டவரில் லுக் அவுட் வேலை கிடச்சிட்டு ஒரு ஃபாரஸ்ட்டில் நினைக்கிறேன், ஒரு ஃபாரஸ்ட் ரேஞ்சர் மாதிரி. ஸோ அத்துமாரி யாராவது ட்ரெஸ் பாஸ் பண்ணுறாங்களான்னு பார்க்கறதுக்கு ஒரு காட்டு பகுதியில் ஒரு யாராவன் டேய் வண்டி ஓட்டும் போது மெசேஜில் படிக்கக்கூடாதுரா, எஸ்கேப் டு ரீட். ஐயோ வண்டி இன்னும் விட்டுற போகிறேன் இல்லைங்க கைஸ், வண்டியை ஓரமணி படிப்போம். எவன்றது நம்ம மெசேஜ் வந்திருக்கு, கயலா நெல்சன். கைஸ் கயலா நெல்சன் எந்த நாயை மெசேஜ் பண்ணியிருக்கு, எப்படி இருக்கு அப்படின்னு கேட்குறான். நான் வந்து அதுக்கு மெசேஜ் பண்ணியிருக்கேன், நம்ம வந்து வேனில் போயிட்டு இருக்கோம், இன்னும் ரீச் ஆகலை அப்படின்னு. லேட் ஆயிடுச்சு அப்படின்னு அவன் கேட்குறா. இல்லை பரவாயில்ல, நான் சீக்கிரம் போய் ஆகணும், எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படிங்கிறோம். ஓகே சரி, கயல் நெல்சன் ஒரு நாய் மெசேஜ் பண்ணியிருக்கு. இது யாரு, மிட்ச் ஸ்காட்னு ஒருத்தர் பண்ணியிருக்காரு. வேர் கேன் ஐ பார்க் மை வேன் நம்ம கேட்டிருக்கோம். ஸோ மிட்ச் ஸ்காட்டுங்க நமக்கு அந்த வேலை கொடுத்தவரா இருப்பாரோ. ஸோ யூஆர் அரைவிங் ஆன் ஃப்ரைடே. ஓ இப்போ நம்ம போகிறோம் பார்த்தீங்களா, இதுக்கு முன்னாடி நம்ம மெசேஜ் பண்ணியிருக்கோம், நான் வந்து ஃப்ரைடே வந்துடுறேன் அந்த கோர்ட்டுக்கு இந்த வேலை பார்க்குறதுக்கு அப்படின்னு. என்ன சொல்கிறான்னா, நீ வந்து அந்த இடத்துக்கு வந்த பிறகு ட்ரக்கை வேற எங்கேயாவது பார்க் பண்ணிடு, ஏன்னா நீ காட்டு போயினால நீ அங்கே நடந்து தான் உள்ளே வரணும் அப்படின்ட்டு. ஃபியூ ஹவர்ஸ் வாக் இருக்குமா, ஃபியூ ஹவர்ஸ்க்கு வாக் பண்ணணுமா. டேய் வயசானாண்டா நாடு, என்னால் அவ்வளோதான் வாக் பண்ண முடியாது. ஓகே கைஸ், ஸோ இது ஒரு நார்மல் மெசேஜ் தான். ஸோ எல்லோரும் நம்மளை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க போட்டுருக்கு, அந்த ஃபாரஸ்ட் ரேஞ்சர்லாம் வேலைக்கு வந்துட்டீங்களான்ட்டு. ஓகே போவோம். என்ன காடுன்னு தெரியலையே இது கைஸ். இது வந்து இது வந்து மெக்சிகோ சிட்டியில் நடக்கிற கதை தான் நினைக்கிறேன், அப்படி தான் போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஓ see the view guys. டே பார்த்து போ, முன்னாடி முட்டிடாத. வண்டியே வேற ஓட்ட தெரியாது. ஐ மீன் AK ஃபேன் கைஸ். வண்டி எடுத்து தான் ரேசர் ஆயிரும். ஐயோ லாரி, மஞ்சள் லாரி எந்த சைடு போகணும் தெரியல. ரைட் சைடா, நல்ல வேலை கைஸ். இந்தியா மாதிரி லெஃப்ட் சைடு போயிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த நேரத்துக்கு பரலோகம் போயிருப்போம். ஃபாரின்ல வந்து நம்ம ரைட் சைடு தான் போவோம். புதுசா இருக்கும், இது புதுசாக தான் இருக்கும். பட் திருப்புடா, கஷ்டமா இருக்கு கைஸ் வண்டி ஓட்டுறதுக்கே. சரி போய் தொலைவோம். ரொம்ப தூரம் போகணும் போட்டிருக்க, எப்படி உண்மையாவே 2 மணி நேரம் ஆயிரம் போட்டிருக்க. ஐயோ இருட திருப்பத்தில் வச்சு பார்க் பண்ணிடுவோம். எந்த நாய் கயல் நெல்சன், யாரவ கயல் நெல்சன் யாரும் தெரியல கைஸ். பட் என்ன சொல்றாங்க, நீ போற வழியில பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் இதாக இருக்கும், அங்கே போய் நீ வந்து பெஸ்ட் பர்கர்ஸ் கிடைக்கும், நீ அங்கே போய் சாப்பிட்டுக்கோ அப்படிங்கிற, அதை ட்ரை பண்ணி பாருங்கிறா. முக்கியமா இது வண்டி ஓட்டும் போது அடுத்த மெசேஜ் வந்து நான் படிக்க போறதா இல்லை கைஸ், சரிப்பட்டு வராது, செருப்பை அழுத்தி அடிச்சிருவேன். இவங்க நம்மளை ஸ்பாட்டுக்கு போகிறதுக்குள்ள நம்ம ஸ்பாட் அவுட் பண்ணிடுவாங்க போட்டிருக்கு. பார்த்துடாடி, ஏன்டா படுத்துற, ஏன்டா பச்சை போய் பேசுற. ஓகே கைஸ், ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மேகமூட்டம் தான். ஒரு 100 ஃபீட்ஸ்க்கு அப்புறம் ஒன்றும் தெரிய மாட்டேது, பக்கத்தில் போக போக தான் தெரியுது. ஓ கைஸ் என்ன கைஸ், நல்ல விட கைஸ், இது ஒரு ஸ்டக் ஆயிடுச்சு, ஒன்றும் இல்லை. ஓகே கைஸ், இதுதான் போல அந்த ஏரியாவா. ஓகே கைஸ், இங்கே வந்து கயல்னு ஒரு நாய் நம்மளுக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாலும் இங்கே நல்ல பர்கர்ஸ் கிடைக்கும்னா, ஸோ நம்ம வந்து இங்கே பார்க்கிங் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். பண்ண முடியும். என்ன விட்டுறா, ஐ வாஸ் வெரி ப்ரௌட் ஆஃப் மை டிரைவிங் போடுறான். எனக்கும் ப்ரௌட் கிடையாது, எனக்கு வண்டி ஓட்ட தெரியாதுடா. நல்ல வேலை எந்த கார் மேலேயும் முட்டலை, அப்புறம் நமக்கு திட்டிடுவானுங்க காசை.
ஓகே கைஸ், போகிற வழியில் நம்ம பர்கர் சாப்பிட்டு போவோம். ஏன்னா பசிக்குது எனக்கு. ரொம்ப நேரம் ட்ராவல் ரொம்ப நேரம் பண்ணிட்டேன் நான். ஓ வா, நான் ரொம்ப ஃபேமஸ் பர்கரு இங்க. லேடி வா, வெல்கம் டு மை ரிவர் டின்னர், ஹவ் ஆர் யூ டூயிங் அப்படி சார் அப்படின்னு கேட்குறா. ஆமாஹா, இதை யூஸ் பண்ணி நம்ம ஒரு பிக்கப் லைன் பண்ணணும். ஹவ் அபவுட் யூ அப்படின்னு கேட்போம். ஹவ் அபவுட் யூ லேடி, ஃபீல் ஃப்ரீ டு டேக் அ சீட் அப்படிங்கிறா. ஓகே ஓகே, கண்டிப்பா கண்டிப்பா, தேங்க்யூ. சே, கடலை போட்டு இவ்வளோ கால் பண்ணலான்னு பார்த்தேன். வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. வெயிட்டாக இருந்தாலும் நல்லா வெயிட்டாக இருக்கா. பட் அது வரைக்கும் இப்போதைக்கு நம்ம உட்காந்துக்கிறோம்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே, நம்மளுக்கு பர்கர் வரும்னு நினைக்க வெயிட் பண்ணுவோம். மேடம், ஹாய் மேடம், எனக்கு இருக்கு கொடுடி. குட் ஈவினிங் சார், ஐ எம் பார்பரா. பார்பரா பார்பரா பரத். ஃப்ளேம்ஸ் போட்டு பார்த்தா கண்டிப்பாக மேரேஜ் தான் வரும். ஐ நோ. உங்கள் ஆர்டர் என்னன்னு கேட்குறா. எஸ் ஆர்டர். ஸோ வாட் கேன் ஐ கெட் ஃபார் யூ சார் அப்படின்னு கேட்குறா. எனக்கு வந்து சீஸ் பர்கர் வித் ஃப்ரைஸ் கேட்போம் கைஸ். அவர் பர்கர் தான் பெஸ்ட் பர்கர் இந்த வேர்ல்டுங்க. அதை நீ சொல்லக்கூடாது முதேவி, சாப்பிட்டுட்டு நான் சொல்லணும், புரிஞ்சுக்க. லார்ஜ் கோக் ஒன்று ஆர்டர் பண்ணிடுவோம். பெர்ஃபெக்ட் சார், எனிதிங் எல்ஸ்? தட்ஸ் இட், போதும். தட் வில் பி ஆல், தேங்க்யூ. நான் உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வர கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கண்ணா. ஓகே, சவுண்ட்ஸ் பர்ஃபெக்ட், அப்ரிஷியேட் இன் இங்கிலீஷில் சொல்கிறோம். ஓகே, கொஞ்ச நேரம் உட்கார்ப்போம். என்னது, ஐ ஆல்வேஸ் ஹேட் அ ஹேபிட் ஆஃப் பீயிங் பிஃபோர் ஈட்டிங்கா. அட கசம் பிடிச்சவன, இவனுக்கு வந்து ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. எவன்டா அவன் எட்டி பார்க்கறது? ஓ, வேற ஒருத்தனா சாப்பிட்டு இருக்கான் போல இருக்கு. இவனுக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்காங்க, சாப்பிட்றதுக்கு முன்னாடி பிஸ் அடிப்பானா. போய் தோலை பிஸுக்கு. ஐயோ, இங்க ரெஸ்ட் ரூம் எங்க இருக்குன்னு தெரியல சார். இங்க ரெஸ்ட் ரூம் எங்க இருக்குன்னு தெரியுமா? அவர் நல்லா சாப்பிட்றாரு, திரும்பி கூட பார்க்க மாட்டார். எனக்கு எந்த இருக்கு ரெஸ்ட் ரூம்? ஆண் பெண் எல்லாத்துக்கும் ஒரே தானா? செமையா இருக்கு கைஸ், ப்ரௌட் மூமெண்ட். ஓகே, இப்போ எங்க ரெஸ்ட் ரூம் ரெடி அடிக்கிறது? கையில பிஸ் அடிக்கிறான். ஆஹா ஆஹா லைட்டை இது பண்ணிக்கிறோம், ஷேக் பண்ணிக்கிறோம். ஓகே, அடிச்சிட்டோம் நினைக்கிறேன். ப்ளஷ் பண்ணு மேம், மஞ்சளா இருக்கு. மஞ்ச காமலை எனக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல வந்துடும் கைஸ். ஐயோ, மிரர் ரிஃப்ளெக்ஷன் பார்க்க முடியாது. 10 out of 10 இந்த கேம் கொடுக்கலான்னு பார்த்தா ரிஃப்ளெக்ஷன் இல்லை, அதனால டென்ஷன் ஆகிட்டேன். நம்ம அங்கே உட்கார வேணாம், ஏன் நம்ம இங்கே உட்காரக்கூடாது? நம்ம பார்பரை கண்டுபிடிக்கலான்னு பார்ப்போம். நம்ம அங்கேருந்து சீட்டு மாறிட்டோம்ல. காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. ஐ வாஸ் இந்த ராங் பூத்தா எதுக்கு எதுக்கணுமா? ஓ, அங்கதான் போய் உட்காரணுமா? இது வரையாடா? டே இருங்க, பார்பரா அப்புறம் கோச்சுக்கிறப்பரா. ஓகே, உட்காந்தாச்சு. பர்கர் வரும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணுவோம் கைஸ், வெயிட் பண்ணுவோம். பார்பரா கண்டு எத்தனை வருஷம் வெயிட் பண்ணலாம். இப்போ என்ன எட்டி பாக்குற மாதிரி இருக்கு இவன். கைஸ், இவன் சாப்பிட்ற மாதிரி இல்லை, என்னை குறுகுறுன்னு பாக்குற மாதிரி இருக்கு. எனக்கு அவன் மேலே சந்தேகமா தான் இருக்கு. பார்பரா வந்துட்டா கைஸ். கேஷ்ல வெயிட் பண்ணுவோம், பார்க்காத மாதிரி. என்ன வச்சுட்டு போயிட்டா? ஒரு ஹியர் ஆர்டர் சார்னு சொல்லுவான்னு கூட பார்த்தா எதுவுமே சொல்ல வச்சுட்டு போயிட்டா. ஒருவேளை மேனேஜர் திட்டிருப்பாங்க, கான்ல இருப்பா போல் இருக்கு. சரி, சாப்பிடுங்க, ஃபர்ஸ்ட் பர்கர் சாப்பிடுங்க. யம்மி, உப்பு கொஞ்சம் கம்மி. சாஸ் அப்படி வச்சுட்டா முக்காம சாப்பிடாம ஜூஸ் குடி. ஐயே, எவன் கைலான் நெல்ஸ் நம்ம பொண்டாட்டியா கைஸ் தெரியலையே. ஸோ அங்கே நீ அந்த கடைக்கு போயிட்டியா, எப்படி இருந்துச்சு பர்கர் அப்படிங்கிறா. நான் இன்னும் சாப்பிட்டுட்டு தாண்டி இருக்கேன் அப்படிங்கிறோம். மூடு, நிம்மதியாக சாப்பிட விட மாட்டா கைஸ். கைலாங்கிறவ 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி கால் பண்ணுறா. இது கண்டிப்பாக பொண்டாட்டியாக தான் இருப்பான். செத்துடா இவன் என் கையில், நிம்மதியாக வெளில இருக்க மாட்டா. உனக்கு நான் சொன்ன டோல்ட் யூ டேஸ்டாக இருக்கணும். இந்த ஃபுட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டாக இருக்கு அப்படிங்கிறோம். நம்ம நல்லா இருந்துச்சு, ரொம்ப டேஸ்ட் செம்மையாக இருந்துச்சு. போதுமா நீ சொன்ன மாதிரி? எத்தனை மெசேஜ் ரீ? வா, எஸ் ஐ ஹோம் சென்ட் யூ இன் அ பிட். ஓ, ஹோமுக்கு போயிட்டு இருக்காளா? அங்கே போயிட்டு ஏதோ அனுப்புறேன்னு சொல்லியிருக்கேன், என்னன்னு தெரியல. ஓ, டிட் யூ என்ஜாய் த ஃபுட் அப்படின்னு கேட்டா. ஃபுட்டோட உங்களை பார்க்க தான் ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்கு. would you like to have anything else sir, இல்லை should I get a checkங்கிறான். செக் ப்ளீஸ். காசு இல்லையே. ஓகே, I'll be right back. ஓகே, தேங்க்ஸ். சே, பார்பரா என்னன்னா நமக்கு பொண்டாட்டி இருக்கு, அது மறந்துடக்கூடாது. ஓகேவா? ஒருவனுக்கு ஒருத்தி தான். அப்பப்ப சைட்ல இந்த மாதிரி எப்பவாவது வந்துக்கிறோம். ஓகே, பார்பரா பில்ல கொண்டு வந்துட்டு இருக்கா. அவன் நடந்து நம்ம டேபிளுக்கு வரதுக்கு ஒரு 2 நாள் ஆக்கிடுவான்னு நினைக்கிறேன். ஸோ see you tomorrow கூட சொல்லலாம். நம்ம வந்து தோலேண்டி பெரிய ஒரு ஸ்லோ மோஷன்ல வேக் பண்ணிட்டு வரா பாஷா. ஹியர்ஸ் தி செக் சார். இவளுக்கு டிப் கொடுக்கணுமா கேட்குறோம். காய்ஸ், இந்த மாதிரி அழகான பொண்ணுக்கு நான் எப்பவுமே டிப்ஸ் அதிகமாக கொடுப்பேன். ஸோ பார்த்தீங்கன்னா 50% டிப்பு வச்சுக்கடி.
விட்டுரு. தேங்க்ஸ் ஃபார் த ஜெனரஸ் டிப் சார். ஆமா நம்ம டேட்டிங் வெளில போலாமா? என்னடி எதுவும் பேச மாட்டேன். டேட்டிங் போலாமா? ஓகேவா? கிஸ் கிஸ் கொடுக்க போறாளா? யாரும் பார்க்கல, யாரும் பார்க்கல. 2 கிஸ். எங்க போறா? இவன்னு பேச மாட்டாளே. ப்ளீஸ் டேக் அ சீட், ஐ வில் பி ரைட் பேக் வித் யூ. இஸ்ன்ட் இட் பிரிட்டி அவுட் சைட் இன். ஓ நம்ம அவளை கரெக்ட் பண்றதுக்கு நிறைய இது பண்றாங்க. இது என்னமோ சொல்லுவாங்களே வர மாட்டேதா. ஐயோ மறந்துடுச்சம்மா. பிக்கப் லைன்ஸ் யூஸ் பண்றோம். வாட் அ ஷேம், இட் சீம்ஸ் நைஸ். இங்க பாருங்க நம்ம என்ன கேள்வி கேட்கிறோம் பாருங்க. எனக்கு பாத்ரூம்க்கு எங்க போறதுன்னு பாயிண்ட் பண்ண முடியுமா? நல்ல பிக்கப் லைன். இப்ப என்னடா போயிட்டு இருந்தா சாப்பிட்ட உடனே சாப்பிட்றதுக்கு முன்னாடி பிஸ் அடிச்சுக்கிறான், சாப்பிட்டதுக்கு அப்புறம் கக்கா போறான். இவன் கேரக்டர் புரிஞ்சிக்கவே முடியல என்னால. போயிட்டோட 5 நிமிஷத்துக்கு ஒன்று ஒரு தடவை ஐ எம் டன் வித் இட். அப்ப சும்மா நம்ம கரெக்ட் பண்றதுக்கு கேட்டிருக்கோம் போல கைஸ். பார்பரா போயிட்டாடா. சரி சந்தோஷமா இவங்களால பேச முடியுமா கைஸ்? ரொம்ப நேரம் டிரைவ் பண்ணிட்டு வந்திருக்க போட்டுருக்கு. எங்க போற அப்படின்னு கேக்குறா. சொல்லுவோமா நம்ம அந்த அயன்பேர்க் லுக்கோட்டுக்கு போறோம் சார். அப்போ அது உண்மையா அப்படின்னு கேக்குறான். எதுடா உண்மை? அந்த இடத்துல பல கிட்ஸுக்கு நிறைய ஆபத்து ஏற்பட்டிருக்கு, கிட்ஸ் எல்லாம் காணாம போனாங்க அப்படிங்கிறான். ஐயோ தெரியலையே. வாட்? நான் போகணும் அப்படிங்கிறான். சரி ஓகே போறோம். ஐயோ என்ன கைஸ் பயமுடுத்துறாங்க. இங்க நிறைய புரளி வேற இருக்குன்னாங்க கைஸ். என்னமோ அந்த காட்டு பகுதியில் நிறைய யங்ஸ்டர்ஸ் காணாம போறாங்கன்னா அங்கதான் நம்ம லுக்கோட்டுக்கு போறோம். ஏன்னா அத்துமீறி ட்ரெஸ் பாஸ் பண்ணிடாதீங்க. ஐயோ ட்ரெஸ் பாஸ் பண்ணிடுறீங்க. ஐயோ இந்த பாஸ் வாயில வரமாட்டுது. ட்ரெஸ் பாஸ் பண்ணிடுறானுங்க. படி வந்துருச்சு ஒரு வேலை. என்னாச்சு? கதவை புட்டணுமா? ஓ பரவாயில்ல கைஸ், ரியலிஸ்டிக்கா இருக்கு சில இதெல்லாம். வாங்க கைஸ் பைபாஸ் வழியா அப்படியே நேரம் ஒரு 2 மணி நேரம் டிராவல் பண்ணா லுக்கோட் வந்துருந்தாங்க இங்க. எடுடா. ஓகே வந்துட்டோம். ரிவர்ஸ் சைடு பார்த்து எடுத்தோட பின்னாடி இருக்கு. இவன் மேலே ஏற்றி கொலகேசி போயிடாத. ஐயோ எதையோ முட்டிட்டோம். எதை முட்டினா என்ன? நம்ம பைபாஸ் ரோட்டுக்கு போவோம். லாரி ஈரிலாம் அவர் முட்டாம போகணும். பழக்க தோஷத்துல ரைட் சைடு லெஃப்ட் சைடு போயிட போறேன். வண்டி எப்படி போகுது பாத்தீங்களா? போடு. ஒன்றும் இல்லை கைஸ், ஆப்போசிட்ல ஒரு ஆண்டி இருந்தாங்க, அதை எட்டி பார்த்துக்கிட்டேன். 8 PM ஆயிடுச்சா? ஆஹா என்ன கைஸ் இது? ஒரு 4-5 மணி நேரமா போயிட்டு இருக்கோமே. காட்டு பகுதியில் வந்துட்டோம் எனக்கு கைஸ். எனக்கு நம்ம கூடிய சீக்கிரத்தில் நம்ம லுக்கோட்டுக்கு போயிடுவோம். ஒரு நைட் ஷிஃப்ட் வேலை காசு அதிகமாக கொடுக்குறதுக்காண்டி பார்த்ததுக்காண்டி இப்படியாடா போகிறது தான் கஷ்டமா இருக்கு. அதுக்கு சரியாக நடக்குது கைஸ். I want to include the location of the park. அச்சோ பார்த்துடா டே. முன்னாடி இருக்கிற வண்டி சைன் போர்டை பார்த்து விட்டு பரத். ரோடு வெள்ளந்தே இருக்கனால அப்படி இஷ்டத்துக்கு போகக்கூடாதுமா, பார்த்து தான் போகணுமா. கஷ் என்ன கழிச்சிருங்க. இது என்ன ஏரியா? கஷ் இதில் லுக்கூட்டா? கஷ் இருங்க. ஆல்ரெடி நிறைய ட்ரெய்லர் பார்க் இருக்குது. இது என்ன ஏரியான்னு தெரியல. பாப்பமா இருங்க இறங்குவோம். புதுசாக இருக்குது இந்த ஏரியா. எதுக்கு செக் பண்ணுறதே நல்லது. பார்த்து கைஸ், நைட் நேரம் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. கைஸ் இதுதான் அந்த லுக்கூட்டா? என்ன அயன்பேர்க் ஸ்டேட் பார்க் இதுதான் கைஸ். பயமாக இருக்கு கைஸ். இதுக்குள்ளே எவனே பார்க்கணுமா? இதுக்குள்ளே வண்டி எடுத்துகிட்டு போகணுமான்னு தெரியலையே. சார் புத்தம்மாவனா டேய். சார் ஹோலி மோலி யூ ஹேவ் ஸ்கேர்ட் மீ. அட கைஸ் எனக்கு நிஜமாவே ரெஸ்ட் ரூம் அந்த மாதிரி ஆயிடுச்சு. யூ ஸ்கேர்ட் மீடா தொப்பித்தலையா. பெரிய கவுபாய் நினைப்பு. ஹாரி லார்ட் மேரி பயந்துட்டேன் நாங்கள். எனிவே கேன் ஐ see your permit? you are Billy right அப்படி கேட்க வேண்டியதா? ஓகே ஐ ஆம் த நியூ டிரான்ஸ்போர்ட் லுக் அவுட். ஓகே நம்ம அவன்கிட்ட சொல்கிறோம். அவன் வந்து நம்மகிட்ட ஐடி கேட்குறான். சார் நான் இப்போ வந்து புதுசாக லுக் அவுட்டுக்கு நம்ம இப்போ ப்ரொமோட் ஆகிருக்கேன். என்ன பின்னாடி எவனோ நடந்து போகிறான். வேலை செய்யணும் இருப்பான் போல் இருக்கு. ஓகே சொல்லுவான். ஓ இட்ஸ் அ கிரேட். ஐ டிடன்ட் நோ we are hiring this season. நான் இந்த சீசனில் ஹையர் யாரும் பண்ணலன்னு நினச்சேனே. அதெல்லாம் பண்ணுவேன். இனிமேல் டேலண்டடாக இருந்தால் பண்ணுவாங்க. லெட் மீ செக்குங்கிறான். ஓகே செக் பண்ணிட்டு வாடா. எழுதியில் போவான். கதவுக்கு முன்னாடி இப்படி ஒழிஞ்சிட்டு இருந்துருப்பான் போட்டு. நான் எல்லாரும் வந்தோடனே சர்ப்ரைஸ் பண்ணி பயமுடுத்தலான்ட்டு. 7 வயசு ஆகிட்டு ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ரா. இன்னும் சின்ன பிள்ளை உனக்கு என்னடா. ஓகே பால் யூர் குட் டு கோ. ஸ்டாப் அட் த ஃபயர் டவரா? ஓ நான் கொஞ்ச நாள் பயந்துருந்தேன் அந்த டவருக்கு யாரும் வரமாட்டாங்க, அதை அன்ஸ்டாஃபாக போயிருமுட்டு. பட் இங்க சாவி அப்படின்னு கொடுத்துட்டான்.
போதும். இதுக்கப்புறம் லெட் மீ ஓப்பன் த ட்ரெயில் கேட் ஃபார் யூ. தேங்க்யூ சார். சார் அப்போ இதில் வண்டி போகுமா சார்? இருங்க சார், நான் வண்டி எடுத்துகிட்டு வந்துடுறேன். நடந்துலாம் போனால் செத்து போயிடுவாங்க கைஸ். நம்ம வந்து அவ்வளோதான் கைஸ், நம்ம வந்து ஸ்டேட் பார்க்குக்கு வந்துட்டோம். இங்கே தான் அயன் பார் லுக் அவுட்டு. போக முடியும். ஐயோ போக முடியாதா? அடா பேஜில் போவான். ஐ ரிமெம்பர் மிச். ஆமாம் கைஸ், வாக் பண்ணி தான் போகணும்னு நினைக்கிறேன். How are you purpose when you get to your tower? Be sure to make the first weather. சரிடா, டவருக்கே போட அதுக்குள்ளே வேலை கொடுக்குறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, டவருக்கு போனோன்னா ஃபர்ஸ்ட் வெதர் ரிப்போர்ட் எனக்கு கொடுத்துருங்கிறாங்க. உனக்கு ஏதாவது உதவி தேவைன்னா நீ டவர் 12க்கு ரீச் பண்ணு, பக்கத்தில் ஒருத்தர் இருக்கான் அப்படிங்கிறான். தேங்க்யூ பில்லி, ஹேவ் அ குட் டே. விட்டு தோலாடா எங்களுக்கு இனிமேல் டார்ச் லைட்டா F to யூஸ் த டார்ச் லைட். என்னாச்சு? என்ன கைஸ் ஆச்சு? ஹே அப்படிங்கிறான். ஜஸ்ட் அ பீஸ் ஆஃப் அட்வைஸா அந்த போலீஸ் அப்படி சொல்கிறாரா? என்ன சொல்கிறான்னா, நீ ட்ராவல் பண்ணும்போது நார்த்தில் ரொம்ப தூரம் போயிடுறாங்க, அது கொஞ்சம் நல்லா இருக்காது, டேஞ்சரா அப்படி. அங்கே வந்து பாப் கேட்ஸும் கரடியும் இருக்கான். கரடியா? ஐயோ புரிஞ்சுட்டோம் சார். கரடினாலே எனக்கு பையன் சார், சத்தியமாக போக மாட்டேன். நீங்கள் சொன்னதுக்கப்புறம் நான் போனால் நீ செருப்பு கழிச்சு அடிங்க. ஃப்ளாஷ் லைட் எடுத்துகிட்டு போவோம் கைஸ். சார் டாட்டா. பேஜில் போவான், வண்டி விட மாட்டான் பாரு. ஏன்னா இப்போ அல்பாயஷ போயிடுவாடா கைஸ். ஏதோ சைன் போட்டுருக்காங்க. ஃபுட் ட்ரையல் தான், வண்டி ஹார்ஸ் ரைடிங் எதுவும் போகக்கூடாது, நடந்தே போகணுமா? ஐயோ ஐ லெஃப்ட் மை பேக் இன் மை ஆர்பிட் ஃபர்ஸ்டா. சார் பேக்கை விட்டு போயிட்டு அதுக்கு திரும்பி வர, தப்பா நினச்சிக்காதீங்க. திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போடா பரத்து, மறந்து விட்டுறாத. இவன் உள்ளே போய் திருடிட போகிறான். பேக் எங்க? பேக்கே இல்லைடா சார். பேக் சார், டவர் கீ இருக்கு, இந்த இருக்கு கைஸ் பேக்கு. அப்பாடா எடுத்துட்டோம். கதவை போட்டு. பேக் ரொம்ப முக்கியம், அதுக்குள்ள தான் எல்லாம் வச்சுருக்கேன். புல்லுக்கட்டு மொத்தமாக படம் வச்சுருக்கேன். டிவிடி போட்டு பார்க்க வேணாமா? அங்கே தான் டிவியே இருக்காது. இருக்குன்னு நம்புவான். எங்கோ நடந்து போகிறோம் நினைக்குங்க கைஸ். எங்கே போனோம்? என்ன இருட்டாயிட்டு ஒரு மயான அமைதியாக இருக்குது. ஆப்போசிட்டில் எந்த ஆண்டி சைட் அடிச்சுட்டு இருக்கா கைஸ். பட் ஐ எம் மேரிட், அது உங்களுக்கு புரியல. 11:32 AM PM. ஓ சாரி கைஸ், PM. நைட்டு 11 வந்துட்டோம் கைஸ். பார்த்து கைஸ், எனக்கு தண்ணியில் கண்டோன்னாங்க. இதை கிராஸ் பண்ணி போகும்போது உடஞ்சிட்டு தொலைஞ்சிருப்பது நம்ம நேரம். அப்படி நல்லா இருக்கு, கொஞ்சம் பயமாக தான் இருக்கு காஷ். இதான் கைஸ் லுக்கோட்டா. இது வெறும் டவர் மாதிரிடா இருக்கு. F to யூஸ். ஐயோ எங்கே போகிறோன்னு தெரியல. மலைக்கு மேலே போகிறோம் கைஸ். பரவாயில்ல, டவர்லாம் இருக்கு. இது வந்து கம்யூனிகேஷன் டவர். அதாவது இங்கே உங்களுக்கு இதான் இங்கே போட்டிருக்காங்க கைஸ். வந்து டவர் 11. ஓ இப்படி தான் கைஸ் போகணும், அப்படி போயிடக்கூடாது. இது என்னது லேசி ட்ரையலா? ஓகே இப்படி தான் போகணும். ஓ அந்த இருக்கு கைஸ். ஓ கடைசியாக வந்துட்டோம் கைஸ். ஸோ ஹாப்பி. என்ன கீழே சொல்கிறானா, ரொம்ப நாள் தனியாக இருக்கிறதே ரொம்ப கஷ்டம் தானே அப்படிங்கிறான். வேறு வழி இல்லைம்மா, வேலைன்னா பண்ணிதாம்மா ஆகணும். காசு தரானாம்மா. ஏறி கைஸ். இங்கே பாருங்கள் வியூவை பாரு கைஸ். அங்கே ஒரு டவர் இருக்கு கைஸ். ஸோ இங்கேன்னு ஒரு டவர் இருக்கும் போல் இருக்கு. மொத்தம் 12 டவரா? ஓகே ஹியர் இட் இஸ். பேக்கை தூக்கி போடு. ஓ லைட்லாம் கிடையாதுடா. லைட் இல்லையாடா? என்ன கைஸ் இது? லைட் இல்லாமல் கஷ்டமாக இருக்குமாடா. ஃபர்காட் டு turn on the generator on the first start. ஜென்ரேட்டர் இங்கே இருக்கு. ஐயோ வந்தவொடனே பல வேலைகள் கொடுக்குறாங்களே. ஆமாங்க கைஸ், ஆக்சுவலாக இங்கே யாருமே வந்ததே கிடையாது. இப்போ தான் நம்ம ஃபஸ்ட் டைம் வரோம் ரொம்ப நாள் கழிச்சு. ஸோ நம்ம ஜென்ரேட்டர் ஆன் பண்ணி ஆகணும். பண்ணுவோம். ஒரு நிம்மதியான தூக்க தேவைன்னா ஆன் பண்ணு. ஏ பார்ட்டி, இட்ஸ் பார்ட்டி டைம். எவன் கூட பார்ட்டி பண்ணுற? தனிமையாக இருக்க போகிற. நம்ம வாக்கிங் சவுண்ட் தானா? பேஜில் போவான், பயம் காட்டுறாங்களேடா. இதை கீழே வைங்க. இது எங்கே விற்கிறது? ஜி அங்கே கடை கைஸ். அட்லாஸ் we did it. என்னெல்லாம் இருக்குன்னு பாப்போம். இது என்ன ஏரியா? ஓ மேட்ச் பாக்ஸ்லாம் இருக்கா? இது என்னது? ஓ ஷிட் சம கைஸ். ஐயோ எடு, இது கரெக்டாக இதில் போட்டு வச்சுருங்க. வா அப்போ இதை ஊற்றி எரிக்கலாமா? கீழே அடிச்சுடா. அப்படி பேஜில் போவோம், வீட்டு எரிச்சு விட்றாதடா. ஓகே கைஸ், ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும் நமக்கு தெரியல. இது என்னது? ஸ்ப்ரே. ஓகே பெப்பர் ஸ்ப்ரே போட்டிருக்கு. ஏன்னா அந்த மூஞ்சி அடிச்சிடலாம். ஓகே கைஸ், ஃபர்ஸ்ட் என்னன்னா இது என்ன கம்ப்யூட்டரு? வா என்ன கைஸ் என்னென்னமோ வருது.
மவுஸ் டிடெக்டட், அது டிடெக்டட். ஓகோ கம்ப்யூட்டர் இப்போ தான் ஆனே பண்ணுறான் போல் இருக்கே. இப்போ இதில் போவான். ஸ்டார்லிங் ரெயின்போ. என்ன கைஸ் ரெயின்போ 96 பாஸ்வேர்டா? எனக்கு எப்பறம் பாஸ்வேர்டு தெரியும்? அட பேரில் போவான். பாஸ்வேர்டுக்கு நான் எங்கே போகிறது? ஓகே பாஸ்வேர்டை நம்ம கண்டுபிடிக்கணும் நினைக்கிறேன் கைஸ். இது என்னன்னு பார்ப்போம். ஆல் லுக் அவுட், ரேடியோ உடன் ஸ்டேபிள் வச்சுட்டிங்க. அயன்பார்க் ஸ்டேட், அயன்பார்க் ஃபயர், ஆல் லுக் அவுட் மஸ்ட் ஃபாலோ தீஸ். ஓ இது என்ன கைஸ்? ஓ காய்ஸ் என்ன கைஸ் ஃபைனாக கூடலாம் கொடுத்துருக்கோம். செம்ம யூஸ் ஆகும். அங்கே சாரி தெரியாமல் போட்டேன் காசு. தெரியாமல் போட்டேன் ப்ளீஸ். இல்லை வை. இது என்னது கைஸ்? இது என்ன கைஸ்? இது காம்பஸா? இதில் எது நார்த்து? ஓகே கைஸ் இதான் நார்த்து போட்டுருக்கு. இந்த சைடு தான் நார்த்து. ஆமாம் ஓகே. அப்போ பின்னாடி இருக்குது சவுத்தா? அதோட நம்ம கண்டுபிடிச்சோம். இதை மூடிட்டு வைங்க. ஓ மியூசிக். போதும் பண்ணது போதும். ஆஃப் பண்ணு. ஓகே கைஸ் இப்போ நம்ம என்ன பண்ணணும்? என்ன வேணும் தெரியல. சமைக்கிறதுக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்களே கைஸ். ரவுல் மூமெண்ட். இது என்னது? இது எப்படி கைஸ் யூஸ் பண்ணுறது? கைஸ் இதுதான் அந்த காற்றோட ஸ்பீடை கண்டுபிடிக்கிறது போல கைஸ். எத்தனை 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 20. காற்றோடைய ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 20 மைல்ஸ் பெர் ஹவரில் அடிக்குதுன்னு நினைக்கிறேன். இது அப்படி வச்சிருவோம். 0 போ. சரி இப்போ வந்து கம்ப்யூட்டர் ஆன் பண்ணணுங்கிறாங்க. சிஸ்டம் பாஸ்வேர்டு தான் இருக்கு கைஸ். ஜூம் பண்ணி பார்த்தா கண்ணு தெரியாது. இஸ் அயன்பார்க் டவர் நம்பர். ஓ அயன்பார்க் 11. இது ஓகே இதான் பாஸ்வேர்டா? ஓகே கைஸ் கண்டுபிடிச்சிட்டேன் கைஸ். INBARK 11. ஓ we did it guys. கடைசி பாஸ்வேர்ட் போட்டோம். ஸோ இதுதான் நம்மளுடைய சிஸ்டம். ஸோ நம்ம எந்த ரிப்போர்ட் அனுப்பினாலும் இதோடய தான் அனுப்புவோம் போல் இருக்கு. அனுப்பி தொலைவோம். சர்வீஸ் ரிப்போர்ட்டிங் கண்ட்ரோல். ஹலோ இட்ஸ் மைலி. பாருங்க கைஸ் விர்ச்சுவல் அசிஸ்டன்ட்லாம் இருக்கு. பெரிய ஆள் தான் போல் இருக்கு. ரேண்டம் ஃபேக்டா? அச்சா இதெல்லாம் நான் கேட்டேனா? வாட்ச் யுவர் இன் மைண்ட் விட ஓடி போய் மரியாதை. சர்வீஸ் ரிப்போர்ட்டிங். இது என்னது? இது எப்படி ஓப்பன் பண்ணுறது? ஃப்ளாஷ் டிரைவ் மீடியா. ஓ இது வந்து பிளேக் எக்ஸ். ஓ கேம் கைஸ். ஓ கேம்குள்ள கேம் கைஸ். செம. கொண்டாத கொண்டாதடா கொண்டாத கொண்டாதடா சாவுடா. செம்மையாக பண்ணியிருக்காங்க. ஆனால் மாட்டிக்கிட்டேன் உரத்தில். நவுண்டு தோலை. ஐயோ மாட்டிக்கிட்டேன் கைஸ். நவுண்டேன். இப்போ எப்படி போனது இல்லையே கைஸ். நம்ம வேலையே இப்போ நம்ம ஒப்பிட்டுக்கலாம் போட்டிருக்கேன் இந்த வேலையில். ஓ வாங்கடா. நவுட முடியல கைஸ். போட்டாங்க இன்னைக்கு. போட்டாங்க கொண்டாத கொண்டாங்க. ஸ்கோர் எவ்வளோ? 100 ஸ்கோர் எடுத்துட்டோமா? பரவாயில்ல. ஓகே கைஸ் அதுக்காண்டி ஓவரால் ஆடக்கூடாது. நமக்கு எனக்கும் கொஞ்சம் ஹார்ட்லாம் இருக்கு கைஸ். விண்ட் ஸ்பீடு எவ்வளோ? விண்ட் ஸ்பீடு 20. யாரு கைஸ் இதுக்குள்ள? ஹலோ யார் ரேடியோவில் இது பண்ணுறா? ஸ்டாட்டிக் கமின். ஓ ஹே புது பையன் தானே நீனு அப்படின்னு கேட்குறான். ஓ இதுதான் வாட்ச் டவர் 12 இருக்கிற ஒரு காயின்னு சொன்னாங்க ஜாக்னு. ஓகே சாரி ஜாக் நம்ம பேரா? வாட்ச் டவர் 12க்கு சொல்கிறேன். ஏய் நான் ஜாக்பா. ஓ நம்மளுடைய டவரில் லைட் நம்ம ஆன் பண்ண பார்த்தீங்களா ஜென்ரேட்டரை? அதை பார்த்த உடனே அவன் நம்மளுக்கு கால் பண்ணியிருக்கான் போட்டு இருக்கு. ஹூ இஸ் திஸ் கேட்பமா? சொன்னா பார்த்தீங்களா அவர் பேர் கார்னரா. அவன் வந்து 12th டவரில் வாட்ச் பண்ணுறான்னா நம்ம 11th டவரில் வாட்ச் பண்ணுறோம். நம்ம எப்படி நம்பர் 1 பார்க்குறோம், நம்பர் 2 பார்க்குறோம். யூஆர் வாட்சிங் அப்படின்னு கேட்குறோம். அதுதானே நம்மளோட ஜாபே. எல்லா ஏரியாவும் நான் சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். அப்போ தான் நீ அரைவ் பண்ண முடிச்சு எதிர்த்து கண்டுபிடிச்சேங்கிறான். சரி எதுக்கு இந்த ஜாபுக்கு வந்திருக்குன்னு கேட்குறான். கொஞ்சம் பர்சனலாக பேசுகிறான். நான் வந்து ஜஸ்ட் இல்லை அவனுக்கு எதுக்கு சொல்லணும்? ஐ எம் ரியலி டயர்ட் நாயா போடா. ஓ ஃபயர் கோ பண்ணணும் மனோ. ஓ ஓகே என்ன சொல்கிறானா? தூங்குறதுக்கு முன்னாடி வுட்டெல்லாம் யூஸ் பண்ணி ஃபயர் சிம்னி ரெடி பண்ணிக்கோ. ஏன் அப்படின்னா கொஞ்ச நேரத்தில் வந்து ஸ்டாம்ஸ்லாம் வருமா ரொம்ப. ஓ அதுக்கு தான் பெட்ரோல் கொடுத்துருக்கானு கைஸ். ஓகே கைஸ் ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா கீழே வந்து இறங்க முடியலடா. ஓ ரிப்போர்ட் கொடுக்கணுமா? அடுத்துங்க கைஸ் நம்ம ரிப்போர்ட் பண்ணிவிட்டு கீழே போய் ஃபஸ்ட் வந்து இது எடுக்கணும் கைஸ். 20 அனுப்பிட்டோம். வெதர் கண்டிஷன்லாம் எப்படி பண்ணுறது? இருங்க. டெம்பரேச்சர் என்னன்னு பார்க்க. இவன் வேற நோண்டுத்தோட ஸ்பேஸ் டு கெட்டப்பு. டெம்பரேச்சர் எங்க? இது வந்து இது டெம்பரேச்சர் இருந்துச்சு கைஸ். டெம்பரேச்சர் இதுலேயே இருக்கணுமே கைஸ். வாட் த ஹெல்? ஓ டெம்பரேச்சர் இருந்தா இருக்கு கைஸ். டெம்பரேச்சர் 41.1. ஓகே டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா அதையும் அடிச்சிருவோம். உள்ளே போய் தோலை.
பரவாயில்ல கைஸ், பாருங்களேன், ஒரு சூப்பரா கிரைம் 41.1 கரெக்டுனா கைஸ்? கிளவுடு வந்து கிளவுடை எப்படி கண்டுபிடிக்கிறது? மிஸ்ட், கிளியரு, விண்டு, நம்பர் ஆஃப் ஹைக்கர்ஸ் அசிஸ்டட். நமக்கு எப்படி தெரியும்? ஓ ஓகே, ரிப்போர்ட் பண்ணியாச்சு. ஜாக் நம்ம பேரே இல்லை ஏண்டா, நம்ம 11th இருக்கும் தான் இருக்கு. ஜோக்குன்னு போட்டிருக்கோம் ஜாக்குக்கு. ஆமா, என் வாழ்க்கை கொஞ்சம் ஜோக்காக தான் இருக்கு. ஓகே, எல்லாரும் மொத்த காய்ஸ் என்ன காய்ஸ் இது மொத்தம் 16 டவர் இருக்கு போல காய்ஸ். பக்கத்து டவரில் இருக்கிறவங்க தான் இவன் கார்னர்னு ஒருத்தன். ஓகே காய்ஸ், கார்னர் சொன்ன மாதிரி இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஃபர்ஸ்ட் கொஞ்சம் வுட்ஸ்லாம் எடுத்து வந்து நம்ம சிம்னிக்கு ரெடி பண்ணணும். வச்சுருக்காங்க கைஸ், தீந்து போச்சா இங்கே எடுத்துக்கலாம் போல் இருக்க. ஒரு இது மாதிரி வச்சுருக்காங்க, என்னன்னா சப்ளைஸ் மாதிரி யூஸ் ஆகும். கொஞ்சம் இது கொஞ்சம் கீழே போட்டுருவோம் கைஸ். லைட்டாக ஒன்றுக்கு வருது, ப்ளீஸ் போயிட்டு வந்துடுறேன். அடே என்னடா கைஸ், ஒரு நிமிஷம் இருங்க, இதை கீழே வச்சுட்டு நம்ம ஒன்றுக்கு போயிட்டு வந்துடுவோம். ரைட்டாக பாத்ரூம் பண்ணுங்க, டோர் வாஷ் ஓப்பன் ஒன்றுக்கு இருடா. டேய் ஓஹோ, ஒன்றுக்கு நம்மளா இருக்க முடியாது போட்டுருக்கு. கேமுக்கு அதுவாக வந்தால் தான் இருக்க முடியுமா? சரி, இவர் மேலே போங்க. ஓகே கைஸ், நம்ம உட்டை எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து கீழே போய் மேலே போய் சாரி. ஓகே கைஸ், விட்டு போட்டோம். இது தரந்தோல இருங்க கைஸ், இதுதான் கைஸ் பிரச்சனையே சிஎம்க்கு. அப்போ அடா போட்டேன் கைஸ். மண்ணெண்ணெய் எடு, ஊற்றியாச்சு. இது துருவிக்கு போடு. எனக்கு ரொம்ப நம்ம வீட்டை எரிக்கவும் வாய்ப்பு இருக்கு கைஸ். எதுக்கும் நம்ம வெளியில் தப்பிச்சு போகிறது ரெடியாக இருங்க. அப்பாட ஒரு வழியாக ஏற்றிட்டோம் கைஸ். ஓ ஸ்மோக் வருதான்னு கேட்குறான், ஏன்னா என்ன அதை வச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்க கைஸ். டவர் 12 நல்லா கண்ணு திரும்பி இருக்குது நாய்க்கு. உனக்கு தூரத்துலேருந்து தெரியும், எனக்கு பக்கத்துலேருந்தே வராதுரா. நைட்டுக்கு ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க கேட்குறேன். நான் ரிப்போர்ட் பண்ணி அரை மணி நேரம் வெட்டரா பேஜில் போவான். குட் நைட், தூங்கு. ஐயோ, எவனோ கம்மின்னு வரான், என்ன நிம்மதியே தூங்க விட மாட்டுறாங்க. ஓவரா ஒர்க் பண்றாங்க. பண்ணிட்டேன்டா, இட்ஸ் டன். ஆமா, சைன் ஆஃப். 12 மணி ஆகுது, நீ நிம்மதியே தூங்க விடு. அரை மணி நேரம் ஓட்டி நீ கால் பண்ற, புரிஞ்சுக்க. டவர் 12 சைனிங் ஆஃப். ஓகே, நம்மளுக்கு குட் நைட் சொல்றோம். குட் நைட் ரப்ப இதில் போவோம். இது ஒரு காமெடி. பெட்ல இருக்கிற வண்டுகள் கடிக்காம பார்த்துக்கோ அப்படிங்கிறான். ஓகேடா, போய் தொலைடா, என்ன நிம்மதியாக விட்றா. ஐ திங்க் இட்ஸ் டைம் ஃபார் அஸ் டு ஸ்லீப். ஐ ஆல்வேஸ் க்ளோஸ் த போர்டு அவுட் சைடா. அட பயந்தாங்குடி நாய். ஓ, அதெல்லாம் திறந்துருக்கா? ஓகே கைஸ், நாய் பார்த்தீங்கன்னா வெளியில் இருக்கிற கதவுலாம் பூட்டிகிட்டே தூங்குவானா. என்னன்னா உனக்கு பயமாக இருக்குமா? குழந்தைல நீனு இதில் போவான். இது ஓப்பனில் தான் இருக்குது, இதை ஓப்பன் பண்ணி தூக்கணுமா? ஓகே பஸ், ஐ திங்க் வி ஹவ் க்ளோஸ்டு. முக்கால்வாசி இதை க்ளோஸ் பண்ணிட்டோம். ஒரு இதில் ஓப்பனாக தான் இருக்குது. அது காற்று வென்டிலேஷன் இருக்குது, இல்லைன்னா மூச்சு செத்துறக்கூடாது. இது கதையை மூடிடுங்க. அப்படி கதவை மூடணுமா? தூங்க நிம்மதியே விட மாட்டோம். அப்பா அட சும்மா ஒரு வழியாக தூங்கிட்டேன் கைஸ். என்ன கைஸ், ஃபர்ஸ்ட் நாளைக்கு கூட கஷ்டமா இருக்கு. 3:26 AM. ஏன்டா காலங்காத்தாலே எந்திக்கிற? 6 மணிக்கு தானடா ரிப்போர்ட்டிங் டைமு. ஓ, ரேடியோ இது ஆன்ல இருக்கு கைஸ். என்னடா ஆச்சு? ஸ்பேஸ் டு கெட்டப்பா. ஓ, ரேடியோ இது இன்கமிங்ல வருது கைஸ். ஓ ஏதோ ஆபத்தா? மேடே ஸ்டாட்டிக். கார்னர் இருந்தால் வந்த மாதிரி இருந்துச்சு. அவன் 12, நம்ம டவர் 12 இருக்கிற பையன் நேற்று கூட பேசிட்டானே. அட பேஜில் போவான் சும்மா. என்ன கைஸ் இது? எவனோ கைஸ் யாரும் இல்லை கைஸ், யாரும் இல்லை, பயந்துட்டேன் கைஸ். ஐ ஹோப் எவ்ரி திங் இஸ் குட் கைஸ். எதுக்கு தேவையில்லாமல் இந்த சவுண்ட் வந்துச்சு? ஃபர்ஸ்ட் நைட் கிடையாது, முதல் இரவு. ஐயோ, வேலையில் முதல் இரவு கொஞ்சம் வந்து பயமாக தான் இருக்குது அப்படிங்கிறான் கைஸ். இதான் கைஸ், இந்த பக்கத்தில் இருக்கிற இந்த குளம். டவர் 12 எங்கே இருக்குது? அதான் இருக்குது. அங்கே இருந்தால் போய் அவன் தூங்கிட்டான் நினைக்கிறேன். எல்லாம் லைட்டில் ஆஃப் பண்ணிட்டான். ஓகே, மேபி சும்மா வந்துருக்குன்னு நினைக்கிறேன். தெரியாதமா அதை ஆன் பண்ணியிருப்பான், இல்லை ஸ்டாட்டிக்காக கூட இருக்கலாம். தூங்கிட்டோல. ஐ ஹேட் டு பீ. ஆமாம், உனக்கு இப்போ தான் ஒன்றுக்கு வரும். எனக்கு வரும்போது உனக்கு வராது, உனக்கு வரும்போது எனக்கு வராது. நல்ல ஒரு ஆஹா, லைட் டவர் எடுக்காமல் போகிறோமே. போய் சொல்லடா. ஸ்பேஸ் டு பீயா? இங்கிருந்தே வா. அட பேஜில் போவா கைஸ். சரியான பயந்தாங்குடி கைஸ். இங்கே பாருங்க. ஆஹா, பூ எல்லா டைரக்ஷன் அடிப்பேன் கைஸ். கீழே வருவான் பார்த்தீங்கன்னா உப்பு மழை பெய்யுதுன்னு நினச்சிட போகிறாங்க. ஒஸ்ட்டுடா, என்னைய கூட பயந்தாங்குடியா இருக்கேடா. கீழே போய் இல்லை சோம்பேறித்தனமா இருக்கா தெரியல. பரவாயில்ல, நேச்சர் தானே. ஓகே நைஸ்.
ஓகே கைஸ், ஐ திங்க் வி ஹேவ் டு. என்ன ஊனாய் ஓட விடுது? ஐயோ, எதுக்கு தூங்கிடும்? இது ஓநாய்கள் மேட்டர் பண்ணுற டைம் போட்டுருக்கு. நம்ம தெரியாத நம்ம டிஸ்டர்ப் பண்ணிட்டோம். சாரி ஓனாய். கீழே ஏதாவது ஒரு நரிகிரி போயிட்டு இருக்கும்போது மேலே முடிக்கிறோமா? நைட் 2. ஓகே, ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்சிருச்சு. ஐ மீன் ஐயோ, காலையில் எழுந்த மாதிரி இருக்கு பாருங்க. காஃபிலாம் போட்டு குடிக்கிறோம். இட்ஸ் ஜஸ்ட் யூ அண்ட் த விண்ட். வா, என்ன ஒரு சிப்பெடு குடி கொஞ்சம். ஆஹா, என்ன ஒரு அருமையான காலம். அங்க பாருங்க, சன்ரைஸை பாருங்க, செம்மையா. காக்காவை பாருங்க, டாடா காக்கா. அங்க பாருங்க லைட்டை போட்டு. அப்போ டவர் 12 வந்துட்டாங்க நினைக்கிறேன். ஜஸ்ட் ரொம்ப பெரிய இடம் பாருங்க. இங்க இருந்து டவர் 12 மட்டும் தான் தெரியுது. அதுக்கு மேலே உள்ள டவர்லாம் தெரிய மாட்டுது. டேக் அ ஃபோட்டோவா? கேமரா வேற வச்சிருக்கோமா? வா, இந்த சீனரியை ஃபோட்டோ எடுக்க போறோம். என்னாச்சு தம்பி? எடுத்துட்டோமா? கொஞ்சம் பழைய காலத்து ஃபோன் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு போட்டுருக்கு. மறுபடியும் குடிடா, காப்பியை குடிடா. நானே நிறைய காப்பியை குடிச்சு முடிச்சிருப்பேன்டா. இதனால இயற்கையை ரசிச்சுட்டு அதை ஸ்லோவா குடிக்கும் போது இருக்கேன். ஆஹா, இட்ஸ் அ மார்னிங் ஆர்காசம்லாம். நீங்க நினைக்கிற ஆர்காசம் கிடையாது. இட்ஸ் அ ஃபுட் ஆர்காசம். டேக் அ ஃபோட்டோ. மறுபடியுமா? ஷோ, ஃபோட்டோ பெரிய வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர் நினைப்பா உனக்கு. எடுத்து தொலை. ஓகே கைஸ், காப்பி குடிக்க மாட்டான் போட்டு இப்போதைக்கு. நல்ல ஒரு ஏரியா. நைஸ். இதாங்க கைஸ் அந்த குளம். ஸ்பேஸ் டு கெட் ஆஃப். ஓகே, அப்பாட. கைஸ் இப்போ நல்லா வெளிச்சமா தெரியுது கைஸ். கீழே நம்மளுடைய இது எந்த வழின்னு தெரியலையே. ஒவ்வொன்றுக்கும் ஒரு வழி இருக்கு. நம்ம போக நமக்கு தெரியும். ஏன்னா இப்போ தான் புதுசாக வந்திருக்கோம். ஐயோ, வந்துட்டான். டூ காப்பி. அந்த கார்னர் நான் இதானே வந்துட்டான். கார்னர் காப்பிங்க. வாரம் காப்பி தான் குடிச்சிட்டு இருக்கேன். நீ குடிக்க விட மாட்டேற. நீ மதியா இருக்க விட மாட்டேற. டவர் 11 டூ காப்பிங்கிறான். காப்பி கார்னர். என்னாச்சு? எக்ஸ்கியூஸ் மீ, son of a bitch கெட்ட வார்த்தை போடுறான். why? என்ன சொல்றானா? இப்போலாம் கேம்ப்குள்ள வரதுக்கு யாரும் பெர்மிட்டே வாங்க மாட்டாங்க. அப்படியே வந்துடுறாங்கங்கிறான். ஏதோ ஒரு ஸ்மோக் காட்டுக்குள்ள நடுவில் வந்திருக்காங்க. லெட் மீ ஹேவ் a look. எது எனக்கு தெரியாம இவனை உள்ள ட்ரெஸ்பாஸ் பண்ணிட்டானா? டேய், தூக்கி போறா. காப்பியா உனக்கு தேவையில்லை. பைனாகுலர் எடு. ஐயோ, பைனாகுலர் எங்க போடுன்னு தெரியல கைஸ். வாஸ் இதை ஆஃப் பண்ணி தோல. இந்த இருக்கு கைஸ். எவனும் வந்து நம்ம அத்துமீறி நுழைஞ்சிருக்கானா கைஸ் வந்தா பாருங்க. ஆமா கைஸ், ஷிட், எவனோ ஒருத்தர் பண்ணிட்டான். ஆமாடா, ஆமா, இருடா வாரண்டா. வரதுக்கு முன்னாடியே நீ பேசுறியடா கைஸ். எவனோ வந்து அத்துமீறி நுழைஞ்சிருக்காங்க காட்டுக்குள்ள. வீரப்பனார் கூட வாய்ப்பு இருக்கு. ஆமா, எஸ், ஐ see it to corner. ஏன்னா யாரோ ஒருத்தங்க வந்து அங்க கேம்ப் செட் பண்ணிருக்காங்களே, யாரும் ரெஜிஸ்டரோ பெர்மிட்டோ வாங்கல போல் இருக்கு. அப்ப ஓகே, என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி பெர்மிட் இல்லாம வந்தவங்க வந்து இவங்களாலதான் ஃபயர் ரிஸ்க் அதிகமா இருக்கு, காட்டை கொளுத்தி விட்டு போயிடுறாங்க. நான் போய் செக் பண்ணணுமா? நடச்சேன்டா, நீ இப்படி காலையிலே பேச பண்ண முடியாது. ஓகே, ஹெட்டிங் நார்த். சரி, நம்ம போயிட்டு வரோம். ஸ்டே தருங்கிறான். சரி, நம்ம தான் போய் என்னன்னு செக் பண்ணணும் போட்டிருக்கு. போய் தொடர. அது பேர் ஸ்ப்ரேயா? ஸோ கரடி கிரடி வந்துட்டுனா அது கண்ணில் அடிக்கிறதா? ஆமா, கரடி வந்து பெப்பர் ஸ்ப்ரே அடிச்சோன்னா ஐயோ கண்ணு எரியுதுன்னு ஓடும் பாரு. அதுக்கு இருக்கிற கை நகத்தை வச்சு ஒரு அடி அடிச்சுன்னா 5 பைசா எனக்கு தேர மாட்டேன்டா. நம்ம எதில் போட்டோன்னு தெரியலையே. இதை தூக்கி போடுங்க. பெப்பர் ஸ்ப்ரே வேற நம்ம எங்கேயே தூக்கி போட்டோம். எங்கே போட்டோன்னு தெரியல. இருங்க, இந்த இருக்கு கைஸ். அப்பாடி, இதுதான் கைஸ். அந்த மூஞ்சில் அடிச்சிட மாட்டேன் கரடி கிரடி வந்துச்சுன்னா. ஓகே கைஸ். ஐயோ, நார்த் எதுன்னு தெரியலையே. அந்த இடம் தான் நார்த்தா? ஓகே. ஆனால் நேக்கா நம்மள வேலையை விட்டான் பாரு. இவரு போக மாட்டாராமா, இவருக்கு தூரம் போல் இருக்கு கைஸ். ஆமாம், அங்கே இருக்கா அவன்ட்டு அவரு. சரி போய் தொலைவோம். ஓகே கைஸ், ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த ஜாப் மார்னிங். வெளியில் போய் இப்போ ரெக்கார்ட் பண்ண போகிறேன். இந்த ஏரியாவே என் கண்ட்ரோலில் இருக்கு. ஆனால் என் கண்ட்ரோலில் இருக்கிற ஏதோ ஒரு பரதேசி பயல்கள் வந்து நெருப்பு பொத்து வச்சுருக்காங்க கைஸ். இது என்ன கைஸ்? இது லேசி ட்ரையல்ஸ். இப்படி தான் போகணும்னு நினைக்கிறேன் கைஸ். போய் தொலைகிறேன். அடிச்சிடும் ஸ்ப்ரே. என் கண்ணில் அடிச்சிட போகிறேன் நான். ஐயோ, கரடி இருக்கா? என்ன கைஸ், ரொம்ப பயப்படுத்துறீங்க. ஐயோ, கரடிக்கு நீங்கள் மீல்ஸ் ஆயிடுவேனா நான்? பார்ப்போம். என்ன கைஸ் இது? எவ்வளோ நேரம் நடந்து போகிறேன்? 8:37. காலையில் நடந்து போனேன்டா நான். அவட பேஜில் போக எத்தனை மணி நேரம் நடந்திருக்கேன்னு தெரியலையே நான். ஐ ஃபாலோடு த ட்ரையலா? எங்கே போனேன்னு தெரியலையடா. ஐயோ, இனியா எது சவுண்ட் வைக்கிறீங்க? என்னடாச்சு?
மியூசிக் பயமாகுது. யாரோ கத்துற சவுண்ட் வந்துருச்சு கைஸ். இந்த இருக்கு ஸ்மோக். ஜீசஸ் கிரைஸ்ட், எவன்டா அவன்? எனக்கு தெரியாம ஏரியால இது பரத்தோட கண்ட்ரோல்ல இருக்கு. கைலா நெல்சனா இவ வேறம்மா. எம்மா பொண்டாட்டியா இருக்கலாமா? இப்போ கொஞ்சம் பொண்டாட்டி ஞாபகம் வருது கைஸ். ஜாக் ஆர் யூ ஓகே? எவ்ரிதிங் ஃபைன். ஓ நம்ம அனுப்பின பிக்சர்லாம் அனுப்பியிருக்கோம் பாருங்க. நம்ம பொண்டாட்டி தான் கைஸ் அனுப்பியிருக்கேன். வியூவை பார்த்தியா எப்படி இருக்குன்னு? சே, நம்ம பொண்டாட்டி இருந்தால் நம்ம நான் பே எடுத்து ஆஃப் பண்ண முடியுமா? ஐ ஹேவ் டு புட் இட் டவுன். எப்படா புட் இட் டவுன் பண்ணுறது? கைஸ் விசில் சவுண்ட் கேட்குது. இப்படி போக முடியாது. க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. என்ன கைஸ் நடக்குது? இது எப்படி க்ளோஸ் பண்ணுறது? தண்ணி எடுத்து ஊற்று. ஐ டு கெட் வாட்டர் ஆகு. நான் வாட்டரை எங்கே போய் பிடிப்பேன்? இந்த தண்ணி இருக்கு கைஸ். ஓ இந்த இருக்கு கைஸ். ஓ ஃபர்ஸ்ட் இந்த ஃபயரை நம்ம வந்து அணைச்சிடணும் போல் இருக்கு. எந்த நாயை கேம்ப் பண்ணியிருக்கேன் அவன் வந்து பார்க்கும்போது இந்த இடத்தையும் இப்படி தான் கைஸ் காட்டை போட்டு எரிச்சு வச்சுடுறாங்க. நான் வர கேம்பில் இருக்கேன் இதில் டவரில். என்னையும் சேர்த்து எரிக்க பார்க்குறாங்க. ஓ அணைஞ்சிருச்சு. அப்பாடா. ஓ நம்மளுடைய ஸ்ப்ரே எங்க? ஷிட், இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியலையே. அணைச்சிட்டோம். எவனும் இருந்த மாதிரி தெரியல. இந்த இடத்துல பிளாக்கடு. இதை ஓப்பன் பண்ணு. எதாவது இதில் எடுக்க முடியுமா பார்ப்போம். டு வி ஹேவ் சம்திங்? நெருப்பு, கத்தி எல்லாம் ரெடி ஆச்சு. இந்த ஃபோனு, இது சேட்டலைட் ஃபோன் கூட வச்சுருக்காங்க கைஸ். ஓகே, பீப்புள் யாரும் இல்லையாண்ணா? ஒருத்தரும் இல்லையா? ஆனால் ஒருத்தர் கத்துற சவுண்ட் கேட்டுச்சு கைஸ். உங்களுக்கு கேட்டுச்சா கைஸ்? கரெக்ட். நமக்கு பதிலாக என்ன தானா என்ன விடுது கைஸ்? வாட் தி ஹெல்? ஓ கிளிச்சா? ஓகே ஃபைன். ஓகே கைஸ், நம்ம ஸ்ப்ரே எடுத்து நம்ம கிளம்ப வேண்டியதானே வந்துருச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு நம்ம எவ்வளோ ஒரு கத்துற சவுண்டு கேட்டுச்சு. கண்டிப்பாக கரடிக்கு தான் படியாக இருப்பேன் நினைக்கிறேன். இதுக்கு மேலே நம்ம இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நைட்டு வந்து ஓவர் நைட் டின்னராக மாறிடும். இதுக்காக இது என்னோட போட்டிருக்கு? நோ கேம்பிங் வயலேட்டர்ஸ். ஓகே, கேம்ப் பண்ணக்கூடாதுன்னு போட்டு தான் அந்த இடத்துல பண்ணுறாங்க இருந்தீங்களா? ஓகே, ஓடி பருத்து பாட. ஓடி 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 வந்துட்டோமா? அப்பாட 9 மணிக்கு வந்துட்டோமா? ஸோ நம்ம வந்து காட்டு பகுதியில் நைட்டு போல் மறுபடியும் நம்ம வந்து நம்ம இடத்துக்கு வந்துட்டோம். ஏதோ ஒன்று தப்பாக இருக்குன்னு நமக்கு தோணுதான். நைட் டைமில் காட்டில் போகும்போது பயமாக இருக்குமே. அதெல்லாம் நினைக்க முடியுமா? யோசி மேம், திங்க் அபவுட் இட். காய்ஸ் நம்ம ஒரு வழியாக வந்துட்டோம். எப்படி உயிர் தப்பிச்சு வந்துட்டோம். ஆனால் நைட்டு போல் வெளியில் போகிறது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. டக்குன்னு நம்மளுடைய சேஃப் ஜோனான நம்ம இந்த டவருக்குள்ளே இருக்கும்போது தான் நம்ம சேஃபாகவே ஃபீல் பண்ணுறோம். இங்கே தான் நான் ஒரு பொண்ணாகவே ஃபீல் பண்ணுறேன். ஐ ஹேவ் டு ரிப்போர்ட் டு கார்னரா? ஆமாப்பா, கார்னர்கிட்ட சொல்லணும் எவனோ கேம்ப் பண்ணியிருக்கான்ட்டு. நல்ல வேலை. கார்னர் டூ யூ காப்பி? ஹே கார்னர். ஓகே, இப்போ நம்ம அவன்கிட்ட ரிப்போர்ட் பண்ணணும் என்ன நடந்துச்சுட்டு. ஓகே, நம்ம வந்து கேம்ப் எவனதை நாய் பண்ணியிருக்கான்னு சொல்கிறோம். அதுக்கு ஒன்று எது அப்படிங்கிறான். ஏய் என்னுடைய வியூவர்ஸ் பார்க்குறாங்க. கர்ஸ்வோட கம்மி பண்ணு. they never learn. what do you mean அப்படிங்கிறான். டேய் என்னடா ரொம்ப பேட் வேர்ட்ஸ் போடுறாங்க கைஸ். பாருங்க நீ டென்ஷன் ஆகாத. நைட்டு ஃபுல்லாக காலைல ஃபுல்லாக நடந்து போய் நான் தான் கேம்ப் பார்த்துட்டு வந்தேன். செருப்பு பிஞ்சிடும். ஓ இது வந்து இந்த மந்த்ல மட்டும் 3ஆவது டைம் கேம்ப் பண்ணுற ஒரு சம்பவமா? நல்லா கேம்ப் பண்ணுறாங்க. வேற ஏதாவது பண்ணியா? நத்திங். மென்ஷன் ஸ்க்ரீம். ஒரு சவுண்டு கேட்டுச்சு. அதாவது சிவப்பு நரின்னு ஒரு நாய் இருக்கான். அது வந்து அதை தான் கத்திருக்குங்கிறான். அது மனுஷ மாதிரி கத்திருக்காத. நான் கேட்டது மனுஷனுடைய சவுண்டரா? என்ன சொல்றாங்கன்னா, இந்த இடத்துல நிறைய பேர் கேம்ப் பண்றவங்கள காணாம போறாங்க அப்படிங்கிறாங்க. எஸ்பெஷலி கிட்ஸா. ஓ நிறைய ஃபேமிலிலாம் வந்து காணாம போயிருக்காங்களா கைஸ்? என்ன நடந்துச்சு தெரியலையா கைஸ்? ஓகே ஓகே, இந்த இடமே கொஞ்சம் ஆபத்தானது தான். இதா நாயை எவ்வளவு தெளிவா என்னை தனியா அனுப்பியிருக்கியடா டேய். சரிடா போடா. உன் கதையில சொல்லி பயமுடுத்தாத. glad to be at service. போ போ போ. இப்போ வந்து மறுபடியும் நீ வந்து நல்லா நோட்டீஸ் பண்ணு. வேற வேணா வராமல் பார்த்துக்கோங்கிறான். கீப் மீ அப்டேட்டட். ஓகே, ஓவர் அண்ட் அவுட். தோட நீங்க உங்க கூட குடும்பம் நடத்துறதே கஷ்டமா இருக்குது. என் பொண்டாட்டிக்கு நான் குடும்பம் நடத்திட்டு போயிடுவேன். ஓகே கைஸ், இன்னைக்கு நான் ரிப்போர்ட் பண்ணணுமா? டெய்லி ரிப்போர்ட் பண்ணுறதே ஒரு பெரும் வேலையாக இருக்கா. இன்னைக்கு காற்று எப்படி? 19. காற்று சாலை 19 வேகத்தில் அடிக்கி. கையில் அவனை செருப்பு எழுதி அடிக்க போகிறேன். என்ன பண்ணுறா? ஓ நம்மளுக்கு வந்து தனியாக இருக்கோ. ஸோ வந்து எப்படி குக் பண்ணுறதுன்னு சொல்லித்தரா. ஐயோ நம்ம அனுப்பின மெசேஜஸ் டெலிவர் ஆகலையே. மேபி டவர் கிடைக்காது நினைக்கேன். வில் சி டுமாரோ. நம்ம டவர் பக்கத்தில் போகணும்னு நினைக்கிறேன். அப்போ தான் கிடைக்கும்.
ஓகே 19 விண்ட் ஸ்பீடு 46.5. ஓகே இருங்க. எங்க இருக்கு போடா. 46.5 கைஸ் கரெக்டானே? ஆமாம். ஸ்பீடு 10 9. ஓகே கிளியர் தானே போடுறது? கிளியர் தான். இதில் எனக்கு தெரியலப்பா. நம்பர் ஆஃப் ஹைக்கர்ஸ் அசிஸ்டடா யாருமே ஒன்று தான். ஒன்று பண்ணோமா? ரிப்போர்ட்டட் பை ஜாக். நம்ம பேர் ஜாக். அதில் நம்ம பேர் கொடுத்து பார்க்க முடியுமா? கைஸ் பார்ப்போம். பரத் ப்ளீஸ், ஆசையாக இருக்கு. ரைட், வெதர் கண்டிஷன் கரெக்டாக போடலையா? க்ளவுடா? அப்போ அப்பாடா க்ளவுடியா. ஓ கைஸ் நம்ம பேர் இருக்காரு பாப்பமா. இருங்க. பரட். அது பேரட்னு போட்டிருக்கேன். வேணாம் உண்டா? கிளிதா? பச்சை கிளி. ஓகேடா, ஆஃப் பண்ணுங்க. நம்ம வேலையை பிடிச்சாச்சு. ஐ திங்க் வி ஹேவ் டு கோ டு ஸ்லீப் கைஸ். இந்த வேலை கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது. பட்டு போக போக எனக்கு பிடிச்சின்னு நினைக்கிறேன். ஐ எம் டூ ஹங்கரி. அதுக்கு நான் என்ன பண்ணுறது? ஐயா திருத்தோல எடு. என்னத்தை எடுக்கிறது நான்? 20 minutes later. அச்சுத்தோல இதில் வைக்கணுமோ ஒரு வேலை? அப்பாட காய்ஸ், ஒரு ஸ்பெஷல் டிஷ் பண்ணியிருக்கேன். பெப்பரோனி வித் சீஸ் வித் என்னென்னமோ பண்ணியிருக்கேன். பட் ஐ திங்க் இட் ஹோப் இட் வில் பி ரியலி குட் திஸ் ஷோ. ஓகே ஸோ குக் ஆகட்டும். ஐ கெப்ட் செக்கிங். ஐயோ தின்னுட்டு இருக்கேன்டா. வந்துட்டேன். வந்து தொலைகிறேன். டூ யூ காப்பி? வந்து தொலைகிறேன். இப்போ இதில் போ. என் மேனேஜரோட இவனுக்கு தான் கைஸ் அதிகமாக ரிப்போர்ட் பண்ணிக்கிறேன். வாட் இஸ் இட் கார்னர்? ஓ இவன் வந்து அத்தாரிட்டிஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க நேற்று நடந்த சம்பவத்தை. ஓகே குட் ஜாப்டா. மண்ணம் அவனை. ஹோப் தே கேன் ட்ராக் டவுன் அண்ட் கிவ் தம் அ பீஸ் ஆஃப் தேர் மைண்டா. அவங்க காட்டுக்குள்ளே ட்ராக் பண்ணி கரையிட சாவ சொல்கிற. அவங்க கன் வச்சுருப்பாங்களே. ஓகே தூங்கு. தேங்க்யூ காரனை விட்டு தோலை. நீ தூங்கு விட்றா. குட் நைட்ரா. இதில் போ. நான் தின்னுட்டு தான் கைஸ் தூங்குவேன். உனக்கு தூக்கம் வரலாம், பரத்துக்கு தூக்கம் வராது. ஓகே ஐ திங்க் இட்ஸ் குக். ஓகே ஐ லைக் ஈட்டிங் இன் பெட்டா. ஆமாம் பெரிய குழந்தை இவன். அப்பாட சாப்பிட்டே தூங்குவோம் கைஸ். எம்மி கைஸ். அட கன்றால் இப்போதான் கைஸ் நம்ம பொண்டாட்டியோடைய அருமைலாம் தெரியுது. நல்லா சாப்பாடு செய்வா. உப்பு இல்லை உரப்பு இல்லை. இது களிமண் மாதிரி இருக்கு. இதுக்கு ஜெயில் சாப்பாடே திருட்டு போயிடலாம். பட் என்ன கன்றாவிடா செஞ்சிருக்க பரத்து. ஆனால் பசிக்குது கைஸ். நமக்கு வேறு வழி இல்லை. இதை தான் நம்ம சாப்பிட்டு செஞ்சாகணும். சண்டே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்டாக் கொடுப்பாங்க நினைக்கிறேன். வில் சி எப்படின்ட்டு. ஏன்னா இப்போதைக்கு கொஞ்சம் தான் இன்க்ரீடியன்ஸ் இருக்குது. நம்ம ஒரு நாளைக்கு முடிச்சிட்டோம் மேக்ஸிமம் பாதி இன்க்ரீடியன்ஸை. ஐ வாஸ் ஆல்ரெடி ஃபுல்லாக. ஓகே போதுன்னா சொல்லு. கீழே போடு. தூங்கு. ஐ வாஸ் கெட்டிங் கோல்ட். ஓகே மறுபடியும் இது பண்ணணுமா? ஓகே கைஸ் ஐ திங்க் வி ஹேவ் டு கோ அண்ட் கெட் த வுட் கைஸ். நம்ம நிம்மதியாக அவங்க கூட இருக்க விட மாட்டாங்க. தே நோ வி ஷுடன்ட் பி அலவுட். ஓகே கைஸ் நம்ம வுட் எடுத்துகிட்டு ஒரு தூங்குவோம். நாளைக்கு இன்றைக்கே பார்த்தீங்கன்னா 2வது நாளே இவ்வளோ வேலை கைஸ். வுட் எடுத்துட்டு வேறு ஏதாவது தேவையா? நெருப்பு எல்லாத்துக்கும் கொஞ்சம் ஸ்பேர் மாதிரி வச்சுருக்காங்க. அலாரம் கிளாக்னு ஏதாவது இருக்கு. நான் பார்த்துக்கலாம். ஓகே ஃபைன் மேன் ஃபைன். இட்ஸ் ஃபைன் கைஸ். யூனோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதில் எனக்கு லைட் வெயிட் மாதிரி தான். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு மரத்தையே தூக்கியிருக்கேன். பட் கொஞ்சம் வயசானதுனால எவ்வளோ தான் தூக்க முடியுது. நவுண்டு தோட. ஓ பெட்ரோல் ஊற்று. போ நீ அங்கே போ. பெட்ரோல் கேன் மேலே நெருப்பு போட்டு வீடு எரிய வச்சுடாத. அதோ போட்டு. அப்பாடா இப்போ ஹீட் இருக்கும். போய் தூங்க முடியும். ஐ ஆல்வேஸ் க்ளோஸ் த டோரா. பெரிய குழந்தையாடா நீனு. நாய காத்தோட்டமாக இருக்க கூட மாட்டான் போட்டு. அதான் நெருப்பு வச்சாச்சுல. இந்த மாதிரி கேஸ் தான் கேஸ் எனக்கு பிடிக்காது. காட்டுக்குள்ளேயே தைரியமாக வந்து தூங்குற உன்னால கதவை சாத்திட்டு தூங்க முடியாதா? தூங்குவியாமா இப்போ? அம்மா அடா தூங்கிட்டாங்க கைஸ். என்ன கைஸ் எனக்கு என்னமோ இந்த காட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்ச் டவர் வச்சிருக்காரு நிறைய பேர் அத்துமீறி வரான்னு நினைக்கிறேன். ஆனால் நிறைய பேர் காணாமையும் போயிருக்காங்களா. எஸ்பெஷலி சில்ட்ரன்ஸ் ஃபேமிலிஸ் பீப்புள். ஐ வாஸ் ஓக்கன் பை கைஸ். ஏதோ ஒரு நாள் இதனால அவன் ஓப்பனை தூங்கி எந்திரிச்சானா? எதுக்கு எந்திரிச்சான்? இது விசில் சவுண்ட் கேட்குது கைஸ். எவனோ யாரோ இருக்கிற மாதிரி தோணுது போல இருக்கு. யார் கைஸ்? ஹூ இஸ் தட் கைஸ்? உங்களுக்கு விசில் சத்தம் கேட்குதா? வந்து எங்களை கேம்பர்ஸ் மறுபடியும் ஏன்டா எதிர்க்க முடியல?
ஆமா இது முக்கியம் ரொம்ப மெசேஜ் காய்ஸ். எவனோ நம்மளுடைய இதை நம்ம வீட்டு சுற்றி கேட்குது. எவனோ அத்துமீறி வந்திருக்காங்க காய்ஸ். காய்ஸ் இருங்க, அவசரப்படாதீங்க. எந்த நாய்டா அவன்? உருவ தெரியுது. எங்கடா தெரியுது? இங்க தெரியுதா? டேய் யாருடா நீனு? காய்ஸ் உள்ள போகணும், அவசரப்படாதீங்க. நம்மகிட்ட கன்னு கூட கிடையாது. என்னாச்சு? there was something strange about the night. யாருடா அவன்? காய்ஸ் காய்ஸ் அந்த இருக்காங்க காய்ஸ். யோ காய்ஸ் என்னமோ பண்றாங்க காய்ஸ். அவன் நம்ம வாசலுக்கு முன்னாடி தான் காய்ஸ் இருக்கான். ஷிட், கதவை திறக்கவா? பயமா இருக்கு காய்ஸ். யோ யாரு அவன்? கொம்பு வச்சவனும் இருக்கான். பாப்பமா பயமா இருக்கே. காய்ஸ் போயிட்டானா இல்லையா? ஷிட், யோ பக்கத்துல தான் காய்ஸ் இருக்கான். முடிஞ்சிருமா? I had to talk to கார்னர். ஐயோ அட நாயே வெளில வாடா. கார்னர் ரிப்போர்ட் பண்ணனும். கார்னர் டூ காப்பி. வேக் அப் டா. மண்டே எவன வந்திருக்கான்டா? டூ காப்பி. ஏன்டா இந்த நேரத்துல எழுப்புறாங்கடா? சரி புரிஞ்சு கார்னர் there is some டிக் புரிஞ்சுக்கோடா. என்ன சொல்றாங்கன்னா இந்த இங்க கேம்பிங் வர நிறைய கிட்ஸ் இப்படிதான் வந்து பயமுடுத்துவாங்களா? டேய் கிட்ஸ் இல்லடா அது. ஏண்டா அத்தால கொம்பு வச்சு கொடுத்துருக்காங்க गाइस. ஆடு மனிதனா? ஓ गाइस ஆமா गाइस. ஓ நம்ம வாசல்ல ஏதோ செஞ்சுட்டு போயிருக்காங்க गाइस, ரிச்சுவல் மாதிரி. நீ வந்து காட்டு பகுதியில இப்ப நடுவுல நோவார்ல இருக்க. சோ பயப்படாத, எதானாலும் காலைல பார்க்கலாங்கறான். நான் இப்போதைக்கு ரிப்போர்ட் பண்ணி யாரையாவது அனுப்புறேன், பயப்படாத. இப்போதைக்கு ரெஸ்ட் எடுங்கறான். மார்னிங்ல வந்து நம்ம பாத்துக்கலாங்கறான். உடனே நாய உன்கிட்ட ரிப்போர்ட் பண்ண பாத்தீங்களா காய்ஸ்? ஏதோ வந்தாங்க காய்ஸ். வந்துட்டு காய்ஸ் வாசல்ல ஏதோ போயிட்டானா? இங்க பாருங்க காய்ஸ், ஏதோ ஒரு ரிச்சுவல் மாதிரி செஞ்சுட்டு செய்விட வச்சுட்டு போயிருக்காங்க காய்ஸ். ஏங்க அச்சோ, ஆல்ரெடி என்னால மோசமா தான் இருக்கு. அதுக்கு இந்த வேலையில வந்துருக்கு. இதுல செய்வன வர வச்சிருக்காங்க. இது எடுத்தானா செய்வன வந்துருமோ? வாட் மேக்ஸ் ஆஃப் இட் மூமெண்டா காய்ஸ்? செய்வன வச்சிருக்கேன், எனக்கே எடுக்கிறேன். செய்வனையே எடுக்கிறேன் गाइस. இந்த வேலையை ரொம்ப ஆபத்தா இருக்கு நினைக்கிறேன். எனக்கு என்னமோ அவன் பிராங்க் பண்றான் அப்படி நிறைய பேர் அப்படிங்கிறாங்க. பட் அவனை பார்த்தா பையன் மாதிரிலாம் இல்லை. தலை பார்த்தீங்கன்னா கொம்பு வச்சிருக்கான் காய்ஸ். அவங்களோட உடையே பார்த்தீங்கன்னா அந்த காலத்து இந்த கல்ட் பீப்புள் இருப்பாங்களா அந்த மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் டே ஐ woke up not being so sure if I am last night was dream. இந்த இப்போ வந்துட்டு போனாங்க தெரியுமா, தூக்கத்தில் நம்ம நடந்ததால இது ட்ரீமா உண்மையான கூட தெரியல. அந்த அளவு டயர்டாக இருந்துச்சான். பட்டு காரணம் வந்து நம்மளுடைய சமாதானப்படுத்த அது பிராங்காக தான் இருக்கும், எவனாவது பண்ணியிருப்பான்ட்டு. இந்த காட்டுக்குள்ள வந்து நடுஜாமத்தில் பிராங்க் பண்றான்னா உண்மையாவே வெரி கட்ஃபுல் பர்சன் தான். மறுபடியும் காலையில் என்ன பைனாக்குலர் வச்சு ரெடியா இருக்கான். ஐ ஆக்குபைட் மோஸ்ட் ஆஃப் த டே சிம்பிளி மெயின்டைனிங்கா. ஓகே, ஸோ இன்னைக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் வேலையிலே முடிஞ்சிருச்சா ஆர் பை ஸ்டாண்டிங் டென்ஸ் ட்ரீஸ். ஓகே, யாராவது இருக்காங்கன்னு பார்ப்பாங்க கைஸ். இருங்க. ஓ க்ளீனா, இது க்ளீனு இது க்ளீனு. ஓ எல்லா இடத்தையும் இது பண்ணுறோம் போட்டுருக்கு. ஓ சம கைஸ், இங்க பாருங்க நம்மளுடைய பைனாக்குலரை க்ளீன் பண்ணலாம் போல் இருக்கு. சமல வாவ் நைஸ் டெக்னிக். ஏய் காய்ஸ் அவன ஃப்ளார் அனுப்பியிருக்கான் காய்ஸ். இது ஒரு ஆபத்து நினைக்கிறேன் காய்ஸ். எவனா ஆபத்துக்கு ஃப்ளார் அனுப்பியிருக்கான் நினைக்கிறேன். ஐயோ இதை வந்து அந்த நாய்ட் ரிப்போர்ட் பண்ணிடுவா. அவ வேற ஏன்டா இந்த நேரத்தில் கால் பண்ணாங்கடா? இப்போ 8 மணி தான் ஆகுது. அவ அது சொல்ல மாட்டான்னு நினைக்கிறேன். காரணம் ரிப்போர்ட் பண்ணிடுவோம். எவனோ ஆபத்து, இது பெரிய ஆபத்து இருக்கு நினைக்கிறேன் கைஸ். ஹலோ ஹலோ, நான் இருக்கேன். நான் பண்ணுறதுக்கு முன்னாடி அவன் பார்த்துருவான் போட்டு. பெரிய ஆதாண்டா நீனு. கார்னர். ஓ யார் இது? வேற யாரோ கைஸ். கைஸ் இருங்க இருங்க, வேற யாரோ வந்து இருப்பீங்க. கார்னர் இல்லை, இருங்க. உட்கார விட்றா. ஐ டோன்ட் ஃபீல் கம்ஃபர்டபுள் சிட்டிங் க்ளோஸ் டு த டோரா. ஓ கதவை மூடாமல் எனக்கு உட்காரதுக்கு பயமா இருக்குங்கிறான். ஆமா நேற்று நடந்த சம்பவம் அப்படி. ஒன்றும் நம்ம வீட்டுக்கு நமக்கே தெரியாம வரேன். ஹலோ ஹலோ மேடே. This is Jack. This is Jack. Tower 12. யாரா நீனு? ஓ யாரோ வந்து காட்டுல மாட்டிட்டாங்களா காய்ஸ். எனக்கு நான் பயமா இருக்கேன், நான் தொலைஞ்சிட்டேன் அப்படிங்கிறான்.
பயப்படாத, கொஞ்சம் மூச்சு வாங்க, வெயிட் பண்ணு. ஓகே வெயிட், நான் பாத்துக்கிறேன். வாட்ஸ் தி சிச்சுவேஷன் கேக்குறோம். நான் எங்க ஆரம்பிச்சு தெரியல. ஏதோ ஒரு காட்டு பகுதியில் வந்து ஒரு ஏரியாவை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்திருக்கான் போல் இருக்கு. ப்ளஸ் வந்து அங்கே வந்து ட்ராக்கை லாஸ் பண்ணிட்டான் போல் இருக்கு காட்டு பகுதியில். எனக்கு தேவையில்லாமல் பெருமிட்டு இல்லாமல் வராதுன்னு எடுத்துகிட்டு சொல்லியிருக்கேன். இப்போ வந்து இருட்டானதுனால நான் எப்படி வந்தேன்னு தெரியல. வழி மாறிட்டானா? வழி மாறி போச்சா? கேன் யூ டிஸ்கிரைப் யுவர் கரண்ட் லொக்கேஷனா? ஆமாம், அவன் எந்த இடத்துல இருக்கான்னு தெரிஞ்சாகணும். எனக்கு தெரியலங்கிறான். ஓகே, நைட் டைம்ல எனக்கு தெரியல அப்படிங்கிறான். அதான் ஃபிளார் கன் அதனால தான் அடிச்சிருக்கான். இரு, நான் பாத்துறேன். டு யூ ரிமெம்பர் எனி லேண்ட்மார்க்? வாட்ஸ் ஏதோ ஒரு ஆறை தாண்டி வந்திருக்கான். ஆறு பக்கத்துல தான் கைஸ் இருக்கு. ஓகே, வாட்ஸ் தி டைரக்ஷன் ரைட் நவ? ஓகே, அவன் ஈஸ்ட்ல போனானா இப்ப வெஸ்ட்க்கு வரானா? என்னது? வாட் இஸ் இட்? ஓ, ரைட் எடுக்கணுமா லெஃப்ட் எடுக்கணுமான்னு தெரியலையே. வெயிட் பண்ணுங்க, லெட் மீ ஸ்கேன் தி மேப். ஓ, நம்ம மேப்பை பார்த்தா சொல்லணும் ப்ரோ. गाइस இருங்க गाइस, இதுதான் மேப். இந்த நான் எங்கே மாட்டானா गाइस? எங்க என்ன சொன்னா ஈஸ்ட்ல இருந்து வெஸ்ட் வரானா? இது நார்த். எதுன்னு தெரியல, எது ஈஸ்ட்னு தெரியலையே. இது ஈஸ்ட், வெஸ்ட், சவுத். இங்க இருந்து எப்படி வரா நம்மளோட? இருடா, இருடா நாய, நீ மேப்பை சாப்பிடுறா. காஷ் ஒரு ஸ்ட்ரீம் ஆஃப் ரிவர் இருக்குன்னா இதுதான் காஷ். இது மாதிரி ஜூம் பண்ணி பாருங்க. கோல்டு கோஸ்ட், ஓல்ட் ரேடியேட்டர், கோல்டு லேக்கு. ஓ, இந்த ட்ரெயில் தான் வந்திருக்கானோ காய்ஸ். இப்படி வந்திருக்கான் காய்ஸ். இதை கிராஸ் பண்ணி இப்படி ஈஸ்ட்ல இருந்தா வெஸ்ட் வந்துட்டு இருக்கான்னு சொன்னா இங்க வந்திருக்கான். இதுல தான் மாட்டிருப்பாங்க காய்ஸ். ரைட்டா லெஃப்டா தெரியல. ஒரு ஓல்டு ஸ்ட்ரீம் கிராஸ் பண்ணி வந்திருக்கான். லெஃப்ட் எடுக்கணும் காய்ஸ். லெஃப்ட் தான் நினைக்கிறேன். இருங்க பையா, உயிரோட இருக்கியா? டேக் தி லெஃப்ட். ஐ நியூ இட் அப்படிங்கிறான். கிழிச்ச நைட்ல உனக்கு தெரியலன்ட்டு இப்ப நியூ இட்டான். யூ ஆர் வெல்கம். சீக்கிரம் வா. ஓகே, வந்துட்டானா? வாட் டு யூ மீன்? எங்கடா? ஐ ஹியர் யூவா? நான் இல்லடா, வழி மாறி போயிட்டானா? நான் விசில் அடிக்கல காய்ஸ். நேற்று வந்து அதே விசில்ஸ், அந்த கொம்பு வச்சு வந்தா அப்ப இதே விசில் கேட்டுச்சு. அதே விசில் கேக்குதான். தட்ஸ் நாட் மீ. நான் இல்ல, தட்ஸ் நாட் மீ. விசில் அடிக்குது காய்ஸ். இங்கேயும் வந்துட்டான் போல் இருக்காங்க சார். ஐயோ, நான் கதவு திறக்கவா வேணாமான்னு தெரியலையே. அங்கே பெப்பர் ஸ்ப்ரே, ஐயோ அதை வேற காணாமே. தீப்பெட்டி எடுத்துருவோம். தீப்பெட்டி வச்சிருக்கா, எரிச்சு விட்டுருவா. மோலி. ஓ, இவரு அந்த ரேஞ்சர் ஆஃபீஸர் காய்ஸ். ஓ, சண்டே நமக்கு வந்து இது கொடுப்பார்ல. ஐயோ, அசிஸ்டிங் லாஸ்ட் ஹைக்கர் நம்ம சொல்றோம். ஓகே, ஹே குட் காட் பி மர்சிஃபுல். இந்த ஹவர்ஸ்ல யார் உள்ள வந்தாங்க? எனிவே காட் யுவர் டவர் சப்ளைஸ். பார்த்தீங்கன்னா சண்டே மட்டும் தான் சப்ளைஸ் வரும் காய்ஸ். ஐ ஃபைல் லைக் யூர் கோனா பாஸ். ஓகே, தேங்க்ஸ். சார் என்னாச்சு சார்? ஏன் சார் முடிக்கிறீங்க? கொடுங்க சார். வாட் டு யூ மீன்ங்கிறான். அப் நார்த் வேர் யூ தேர் அப்படிங்கிறான். ஐ வுடன்ட் ஸ்க்ரூ அரவுண்ட் அவுட் தேர். இல்லை, நம்ம நார்த்தில் போய் ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ண தெரியுங்களா? ஸ்டாப் ஒரு கேம்ப் ஃபயர் அணைச்சிட்டு வந்தோம் பார்த்தீங்களா? அதை பற்றி கேட்குறான். நானாக இருந்தால் அந்த நார்த் சைடு போகவே மாட்டேன். ஏன்னா அங்கே ஒரு நோ என்ட்ரின்னு ஒரு சிம்பிள் போட்டு வச்சு நான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓ லார்ட் மர்சி அப்படிங்கிறான். நாஸ்டி பெஸ்ட் சப்தர், அங்கே ரொம்ப டேஞ்சரு, பார்த்துப்போ. பியர்ஸும் கேட்ஸும் இருக்குங்கிறான். நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் இந்த காட்டில் அடிக்கிறான். சரிடா, என்ன சொல்ற? I have got enough to keep it occupied. Okay, thank you. போ. I've been hearing you have been a bit on the edge. Everything all right? ஓ, நேற்று நம்ம வந்து கார்னெட்டில் சொன்னோம் பார்த்தீங்களா, யாரோ வந்து செய்வன பொம்மெலாம் வச்சாங்கன்ட்டு. அதை வந்து நான் சார்ட்ட ரிப்போர்ட் பண்ணியிருப்பேன் போட்டிருக்கு. அதான் கேட்குறாரு, உனக்கு ஆல் ரைட்டா? இந்த உனக்கு இதை பிரச்சனைன்னு சொன்னா தட்ஸ் த ஸ்பிரிட், எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். பரவாயில்ல, அது ரொம்ப விட்டுட்டோம் போட்டிருக்கு. டு யூ நோட்டீஸ் எனிதிங் அன்யூஷுவல்? ஆமாடா, எல்லாமே அன்யூஷுவலாக தானே இங்கே நடக்குது. கேப் பண்ணியா? வெரி வந்து டு யூ டேக் அ ஃபோட்டோ ஆஃப் த பிஃபோர் கிளீனிங் யுவர் டப்? ஐயோ, அந்த இடத்த கேம்பை வந்து ஃபோட்டோ எடுத்தியான்னு கேட்குறேன். சாரி நான் எடுக்கல சார். யூனோ இட்ஸ் பெஸ்ட். ஏன்னா நமக்கு ஆதாரம் இருந்தால் தான் நம்ம எதாவது பண்ண முடியுங்கிறான். ஓகே, தேங்க் ஃபார் த சப்ளைஸ். போய் தொலை, போ அங்கிட்டு.
போங்க சார், வந்துடாதீங்க, செருப்பாத்தி அடிச்சிருவேன். ஆல்ரெடி செய்வன பொம்மை ரிமூவ் பண்ணிட்டோமா, நம்ம தொடவர சொல்லிட்டோமா, முடிஞ்சு போச்சு. இருங்க, ரிப்போர்ட்டை போட்ட வேண்டியதான். நம்ம தாலி எப்படி இருப்பாங்க இல்லைனா. ஆனால் இந்த ரணகாலத்துலேயும் உங்களுக்கு ரிப்போர்ட் மட்டும் கரெக்டாக அனுப்பிடணும். ஒர்க்கில் ரொம்ப இதாக இருக்காங்கப்பா. 26 எப்பா, என்ன இன்னைக்கு காற்று வேகமாக அடிக்குது. அப்போ விண்டின்னு தான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். டெம்பரேச்சர் வாட் 58.5 என்னது இது? மை பேரனே அர்ஜென்ட் க்ளோஸ் த டோரா. கைஸ் ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சாங்க கைஸ். அன்னைக்கு நடந்த ஒரு கொம்பு மண்டையை வந்து செய்வனை வச்சுட்டு போனதுலேருந்து கதவை போட்டாவே இருக்க மாட்டான், உட்கார மாட்டான் கம்ப்யூட்டரில் கூட. ஓகே ஓகே இருங்க, இதை ஆஃப் பண்ணிருங்க. ஆமாம், நேற்று ஒருத்தனுக்கு வந்து இது பண்ணுமே. ஐயோ இருங்க, பாதிலே போயிட்டோமா. ஐயோ ஒருத்தன் ரிப்போர்ட் பண்ணானடா, சத்தியகத்தி பண்ணிட்டானா தம்பி. அவ்வளோ முடிஞ்சு, சோடி முடிச்சிச்சு. அவ்வளோதான் கைஸ், தப்பிச்சிட்டான்னு நினைக்கேன். பார்ப்போம், ஆண்டவர் தான் அவனை காப்பாற்றணும். 26 இருங்க, 26 இருங்க, இதை பார்க்கணும். இது ஃபாரன்ஹீட் 58.5. இது வேற பிரச்சனை இல்லை. நாகம் படுறது கம்மி கைஸ். 58.5 58.5. இது வேற விண்டியா இருக்கு கைஸ் கொஞ்சம், அப்படிதான் நினைக்கேன். அசிஸ்டட் பேரட்டே போடுவோம். சப்மிட். ஓ ஃபர்ஸ்ட் டைம் கொஞ்சம் கரெக்டாக மட்டும் ரிப்போர்ட் 11 டவர் பேரட் போட்டாச்சு. ஓகே தேங்க்யூ சார், அப்ரிஷியேட் யூ. நம்ம ஒய்ஃபுக்கு அனுப்பின மெசேஜ் வேறு போட கைஸ். சுத்தமாக இங்கே டவர் கிடைக்க மாட்டேங்குது. இது வந்து ரேடியோ டவருக்கு மட்டும் தான் கிடைக்குது, நம்ம வாக்கி டாக்கிக்கு மட்டும் தான். ஐ திங்க் இட்ஸ் பெட்டர் ஃபார் அஸ் டு ஸ்லீப் கைஸ். எனக்கு இருக்க பயமாக இருக்குது. ஐ வாஸ் டூ ஹங்க்ரி. மறுபடியுமா? ஓகே ஐ திங்க் நம்ம வந்து சாப்பிட்டுட்டு தூங்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. கேஷ் என்ன கேஷ் ஹைடுன்றதை விட்டா எதுக்குடா இதெல்லாம் வச்சுருக்கீங்க? ஐயோ ஓகே கைஸ், ஐ திங்க் இட்ஸ் டைம் டு ஈட். சாப்பிட்டு சொல்லடா. உட்காந்துட்டே தான் சாப்பிடுவார் பெரிய புளுத்தி இவர். இந்த ஃபுட் பாஸ் கோல்டா, ஐயோ இடிச்சு தோட. சூடு வைக்கலன்னா திங்க மாட்டார். பெரிய பெரிய மன்னாரல் பரம்பரை இவர். கூட் பண்ண கூறுமுங்க, நல்லா குக் பண்ணுங்கம்மே. காய்ஸ் வர டெய்லி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனை வருது. எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல. எனக்கு என்னமோ சரியே இல்லை. அதை ப்ராங்க்குங்கிறாங்க, எனக்கு ப்ராங்க் மாதிரி தெரியல. அதை த ஃபுட் பர்சன் ஹீட்டிங் அப். அதாவது தரங்க. ஓ குக் ரெடி ஆகிடுச்சு. நிம்மதி 5 நிமிஷத்தில் இருக்கக்கூடாத. குக் சாப்பிட வேண்டியதான். பெட்டில் உட்காந்து அவர் சாப்பிடுவாராம். பேஜில் போவான். ஸ்பேஸ் டு சாப்பிடு, அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா இந்த கழிச்சோரெல்லாம் திங்கக்கூடிய ஒரு நிலமை வந்துருச்சு பாரத்துக்கு. ஷிட், கஷ்டமாக தான் இருக்குது. பட் பார்த்தேன்னா இப்போ வெளியில் போய் நம்ம ஏதாவது ஃபுட்டோ ஆர்டர் பண்ண முடியாது. இப்போ நம்ம வந்த வெளியிலே போகலாங்க ஐஸ்ன்னு சாப்பிட்டு தோட. வேலையே வேணாலும் போயிடலாம். பட் அட்லீஸ்ட் ஒரு மாதமாவது இருந்தாகணும். நான் 3 நாள் இருந்துட்டோம். 3 நாள் சரி தர மாட்டாங்க, அடிச்சு ஒருத்திடுவாங்க நம்மளை. ஷிட், இப்படி தின்னு ஒழுங்கா தின்னு. அப்பாடா, தூங்கு தோல. ஏந்தி தூக்கி போடுத. இல்லை போட்டுரு போ. கதை போட்டிட்டு தூங்கிடுவோமா? பாட. ஐ வாஸ் கெட்டிங் கோல்டு. இவன் திருந்த மாட்டாங்க ஐஸ். இவர் வந்து கதவுலாம் பூட்டி தான் இருக்கா. அப்புறம் என்ன டேஸுக்கு போவோம். போயிட்டு நம்ம வந்து உட்டை எடுத்துட்டு கொஞ்சம் ஃபயரை மட்டும் லைட்டாக பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். எப்படியாவது ஒரு 10 நாள் ஓட்டிட்டு பாதிலே கிளம்பினான் இருக்கு கைஸ். என்னால் முடியாது. நடந்த சம்பவங்களை எடுறா வேறா தேவையாடா. ஷோ இங்கே நீ யாரா மொட்டப்பாயில? சாணி செஞ்சு கக்கா. யூ ஜஸ்ட் கேவ் மீ ஹார்ட் அட்டாக். ஹூ ஆர் யூ? சாரி, நீங்கள் தனியாக இருக்கிறதுன்னு நினச்சேன். அதனால தான் உங்கள் பின்னாடி நான் வந்து பயம் காட்டினேன். அட நாயகா, சிவன் தான் வந்து ஒரு வேளை ப்ராங்க் பண்ணிட்டு போனோம். எனக்கு இவன் மேலே சந்தேகமாக இருக்கேன். வாட் ஆர் யூ டூயிங் ஹியர்? ஐ எம் அ ஒர்க்கர். நான் இங்கே தான் வேலை செய்கிறேன். நான் வந்து பக்கத்தில் வர மெயின்டெனன்ஸ் பண்ணுற ஆள், டவர் மெயின்டெனன்ஸ் ஆளா? ஓகே நைஸ் டு மீட் யூ சார். நான் எனக்கு சொன்னாங்க ஒரு புது கைஸ் இந்த டவருக்கு வந்திருக்காங்க. நான் அதனால தான் வந்து பார்த்தேன். ஸோ நீங்கள் இந்த டைம் மேலே ஒர்க் பண்ணுவீங்களான்னு நம்ம கேட்குறோம். பரவாயில்லையே, எவ்ரி சண்டே வந்து ஒர்க் பண்ணுவாரா? ஓ எவ்ரி சண்டே நம்ம பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு டவர், கம்யூனிகேஷன் டவர் பார்த்தீங்கன்னா அதை மெயின்டைன் பண்ணுற காயா? ரைட், சூப்பர் ஐ அக்ரி. ஸோ என்ன சொல்கிறான்னா அடிக்கடி இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய தீ விபத்தில் ஏற்பட்டு கொஞ்சம் பார்த்துருக்கணும் அப்படிங்கிறாங்க. என்னடா சொல்கிற? நேச்சர் வந்து அப்படி தான் காய்ஸ், அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படிங்கிறான். சரி போதும், ஐ ஷுட் ஹெட் பேக் பா, டைம் ஆயிடுச்சு, பண்ண தூங்கணும். ஹேவ் அ குட் நைட் ஜாக் அடிக்கிறான். ஹேவ் அ குட் நைட் ஜாக்கா?
கியூரியாசிட்டி வந்து உங்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்துருங்கிறான். எதுக்கு சம்மந்தம் இல்லாமல் ஸ்ட்ரேஞ்சாக பேசுகிறான்? இவனுக்கு நம்ம பேர் சொல்லவே இல்லையே காய்ஸ். எப்படி உனக்கு நம்ம ஜாக்குன்னு தெரியும்? ஃபேர்வெல் ஜாக்கா? என்ன ஃபேர்வெல் பண்ணுறவங்களோட வேலையை விட்டு போக போகிறானா? ஸ்லோ மோஷன் வாக் பெற உதவிக்கு தம்பி மெயின்டெனன்ஸ்க்கு வண்டி தவிர அங்கே இருக்குடா. இந்த காட்டு பகுதியில் போகிறான். ஒரு வேளை இவர் வந்து இவருக்கு எல்லாமே தெரியும் போடுறது. சீனியர் சிட்டிசன்னால அவருக்கு வழி தெரியும் காய்ஸ். அதான் அந்த தைரியமாக போகிறார். அதனால அவர் மொட்டை மண்டையை பார்க்கும்போது என்னுடைய குருநாதர் ஜானி சிஸ்டர் அவங்க லைட்டாக வந்துச்சு. அதனால தான் கொஞ்சம் ஒரு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்து மன நிம்மதி இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நம்ம வந்து இது உள்ள போட்டு மண்ணெண்ணெயை ஊற்றி தூக்கி போட்டு ஐயோ தீப்பெட்டி எங்கே பண்ணு தெரியலையே. இப்படிதான் காசு எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம ஒரு திங்ஸை போட்டு வச்சுருவோம். அதுதான் காசு பிரச்சனையே. தீப்பெட்டி எங்கே போட்டேன்? ஷெட். ஐயோ தீப்பெட்டி எடுத்துட்டு வரணுமா? இது என்ன காசு இது? இந்த இருக்குடா. நல்ல வேலை தீப்பெட்டி வெளில தூக்கி போட்டுருக்கோம். உள்ளே போடுறா. மண்ணெண்ணே தான் ஊற்றுனாடா. அப்புறம் என்ன எரிய மாட்டுது? உள்ள ஊத்துறா போடா. வீடே எரிச்சிடாதுடா. படுத்து வாங்கி போட்டு கொடுங்க. இந்தா. ஐ திங்க் இட்ஸ் டைம் டு ஸ்லீப். கண்டிப்பாக வெளியில் உள்ள கதவெல்லாம் போட சொல்லுவான். இவன் ஒரு பேதியில் போவான். பயந்தாங்குழி நாய். என்னை மாதிரி ஒரு வீரனா இருடா. எவ்வளோ நான் எப்படி பயப்படாமல் இருக்கேன் அந்த மாதிரி இரு. அதை மூடி தொலை கைஸ். ஐ திங்க் போடா அப்படி தரத்துமா? ஓகே ஓகே கைஸ். ஐ திங்க் ஏன் லைட் விட்டு விட்டு எரியுது புரியலையே. ஒரு வேளை ஜென்ரேட்டர் ஏதாவது பவர் கம்மியாயிருச்சா? ஓகே ஆனா அப்பாடா தூங்க வேண்டிய நல்லா இருந்துச்சு கைஸ். மறுபடியும் ஸ்மோக் வருதா? என்னது ஏன் டவர்லேருந்து ஸ்மோக் வருதா? நான் இருக்கேன்டா. நான் தானே சிம்னி ஓப்பன் பண்ணேன். இருக்க பேதில் போவான். இது அது போட்டுனா தான் உட்காருவான். பயனா முடி நாய். டேய் நான் தானே லிட் பண்ணேன். திஸ் இஸ் ஜாக். ஏன்டா என்னாச்சுடா? ரேண்டம் டவர் ரேடியோ காய். ஆமா நம்ம சொல்றோம் இப்போ ஒரு டவர் ரேடியோ கார் மெயின்டெனன்ஸ் காயை பார்த்தோம் அப்படிங்கிற நம்ம சொல்றோம். டவர் மெயின்டெனன்ஸ் காய்டா. யார்கிட்ட ரன் பண்ற அப்படிங்கிறான். வாட் என்னாச்சு? நேத்து இல்லடா. வாட் டு யூ மீன்? இன்னைக்கு ஒருத்தனை பார்த்தேன்டா. காய்ஸ் அந்த ரேடியோ டவர் வந்து ரொம்ப நாள் ஆயிட்டு அதை செயல்படுத்தவே இல்லை. மெயின்டெனன்ஸ் காயின்னு ஒருத்தர் கிடையவே கிடையாதுங்கிறான். இப்போ நேற்று வந்து நான் வந்து டவர் மெயின்டெனன்ஸ் காயின்னு சொல்லுவேன். காய்ஸ் எனக்கு சஸ்பிஷியஸாக இருக்காய். அவன் அப்படி காட்டுக்குள்ளே அப்படி பூந்து போயிட்டான். பல வருஷத்துக்கு முன்னாடியே அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்களா? ஏன்னா இடித்தாக்கி வந்து அது செயல் வந்துருச்சான். யாரு டவர் மெயின்டெனன்ஸ் காயின் ஒருத்தர் கிடையாதாம. இவன் வேற நிறைய பேர் பிராங்க் பண்ண பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. யாரா காட்டு பகுதியில வந்து பிராங்க் பண்றாங்க. எனக்கு சத்தியமா இது வந்து பிராங்க் மாதிரி தெரியல கைஸ். ஆமா கைஸ் என் நேமே சொல்லல. ஆனா என் நேம் உனக்கு தெரிஞ்சிருச்சு. ஐ எம் நாட் ஷூர்னு சொல்லுவோம். ஓகே ஓகே நெக்ஸ்ட் டைம் அவனை பார்த்தனா அவன்கிட்ட போட்டோ ஐடி இன்ஃபர்மேஷன்லாம் கெட் பண்ணு. நம்ம வந்து ரிப்போர்ட் பண்ணுவோங்கிறான். ஓகே குட் நைட்ரா கைஸ். என்ன கைஸ் ரொம்ப பயமுடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா நம்ம வீட்டு வாசல் ஒருத்தர் சேவனம் பண்ணிட்டு போகிறான். நேற்று பார்த்தீங்கன்னா டவர் மெயின்டெனன்ஸ் காயின் ஒருத்தவங்க வந்து நம்ம பயமுடுத்தினா கடைசியில் பார்த்தா இவன்ட்ட கேட்டால் டவர் மெயின்டெனன்ஸு அந்த டவரே வந்து ரொம்ப நாள் வந்து ஆஃபில் இருக்குங்கிறான். இடிதாக்கி செயல் இருந்துருச்சு. அப்படி ஒரு மெயின்டெனன்ஸ் காய் கிடையாதுங்கிறான். சரி போ பரவாயில்ல. பயப்படாத பரத். பரத் யூ நோ யூஆர் ஸ்ட்ராங் வில் காய். கம் ஆன் ஐ நோ. இன்னைக்கு ராத்திரி என்னெல்லாம் பண்ண காத்திருக்காங்களோ. ஐ அன்னி ஸ்டார்டட் டு க்ரோ. எனக்கு டெய்லி போக போக எனக்கு வந்து இந்த இடமே பிடிக்காம போயிட்டு. ஸோ அன்னைக்கு நைட்டு நான் வந்து சைன் ஆஃப் பண்ணிட்டு தூக்க போயிட்டேன். த ஸ்ட்ரேஞ்ச் திங்ஸ் ஆர் ஹேப்பனிங் அப்படிங்கிறான். ஓகே பரவாயில்ல பார்ப்போம். எல்லாமே கூடிய சீக்கிரத்தில் மாறும் கைஸ். நைட்டு 2 nights லேட்டராக 2 நாள் கழிச்சப்போ அது வரைக்கும் 2 தான் நடக்கலையா? அப்பாட சந்தோஷமாக இது நடந்துட்டு இருக்கு. 9:18 PM. ஓகே 2 நாள் கழிச்சு 9:80 PM போட்டிருக்கேன். சொல்றா குட் நியூஸா? புரியலையே. ஓ தேங்க்ஸ் ஃபார் டீம். என்ன சொல்றாங்கன்னா செக்யூரிட்டிலாம் டைட் பண்ண போறாங்க. மழை என்ன எப்படி போயுது? ஓகே இன்னைக்கு ரெய்னி டே நான் ப்ரிப்பேர் பண்ணணும். நடக்கிறது தானே. காத்தடிக்குதான்னு பார்த்துக்கிறோம் இருங்க. மழை நேரத்துல நம்மளை ரிப்போர்ட் பண்ண வைப்பாங்க. அப்பா என்ன இப்படி மழை பெய்யுது?
சுத்தமாக காற்றே இல்லை கைஸ். 0வா? ஓகே. டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பார்ப்போம். என்னடா டெம்பரேச்சரே இல்லை. வாட் த ஹெல்? டெம்பரேச்சர் என்னடா? சரி தூங்குவோம் நம்ம. எதுக்கு தேவையில்லாத வேலை. ரிப்போர்ட் பண்ணிடுவோம் பேசாம கைஸ். இருங்க, ரிப்போர்ட்டிங் கொடுத்து. டெம்பரேச்சரே இல்லையாண்ணா? ஓ சர்வீஸே இல்லை கைஸ். எதுவும் ஒர்க் ஆகல மழைனால. ஐயோ. ஓகே, ஐ திங்க் இட்ஸ் டைம் ஃபார் அஸ் டு ஸ்லீப் நினைக்கிறேன் கைஸ். தூங்கித்தோல. என்னடா ஆச்சு? ஓ பைனா கூடல பார்க்கலாமா நம்ம? என்ன எனக்கு என்னமோ அந்த ஏரியாவெல்லாம் மூடணும்னு நினைக்கிறேன். என்னாச்சு? ஹலோ ஹலோ. ஹவு டு அப்டேட் தி கம்ப்யூட்டர்? ஓகே, கம்ப்யூட்டர் வந்து செயல் ஆனதுனால இப்போ வந்து எப்படி அப்டேட் பண்ணுறது கேட்குறோம். ஓ உனக்கு தெரியாதுங்கிறா. சரி ஆளுக்கு பதில். ஓ ஓகே ஓகே, கன்சோலுங்கிற யூஸ் பண்ணலாமே. தேங்க்ஸ், ஐ காட் இட். ஓகே, கண்ட்ரோல்னு ஏதோ இருக்காங்க கைஸ். இதை வச்சு தான் அப்டேட் பண்ணணும். ஓகேடா போடா. சரிடா, இது ஓப்பன் பண்ணுறேன்டா. ஓகே, என்ன பண்ணணும் நான்? எப்படிடா பண்ணுறது? ஃபார் கமாண்ட் இன்ஃபர்மேஷன் டைப் ஹெல்ப்பா? அவைலபிள் கமாண்ட். செக் ஃபார் அவைலபிள் சிஸ்டம் அப்டேட். செக் ஃபார் கரண்ட் வெர்ஷன். இன்ஸ்டால் சிஸ்டம் அப்டேட் வித் பேக்கேஜ். செக் ஃபார் ஓகே ஃபர்ஸ்ட் அப்டேட் செக் பண்ணி சி ஹெச் கே யூ சர்வீசபிள் லைன்ஸ். என்ன பண்ணுறது? பிஸி லைன் வந்து இருங்க ஒன்று பண்ணி பார்ப்போமா? 5987. ஓகே 5487. அப்பாடா ஓகே, இதுதான் ஒர்க் ஆகுது நினைக்கிறேன் கைஸ். விண்டோஸ் அப்டேட் ஆகிட்டு பேனல் கலர்லாம் மாறுது. தெறிக்க விடு. டே என்னாச்சுடா? என்னாச்சுடா டேய்? என்னாச்சுடா? கரண்ட் போயிருச்சா? ஐயோ, கரண்ட் எங்க போச்சு? ஜென்ரேட்டர் ஆன் பண்ணணும் அப்போ கீழே போய். ஐயோ இருங்க கைஸ், நம்ம எதுக்கு எதனால கரண்ட் போச்சு நம்ம எதுக்கு செக் பண்ணணும் கைஸ். வெயிட் பண்ணுங்க. மழை நேரம் மேலே இதான் கைஸ் பிரச்சனை. ஓகே, ஐ திங்க் வி ஹவ் டு கோ அண்ட் ஜென்ரேட்டர்ல ஏதோ பிரச்சனையா? மழை ஓவரா பெஞ்சது லீக் ஆயிட்டா? ஐயோ கரண்ட் இல்லாமல் இருக்க முடியாதடா. நானே பயந்த சுபாவம் கைஸ். பயங்கர மழை பெய்யுது. புயலா இருக்கும் போல் இருக்கு. ஸ்டாம் தான் ரிப்போர்ட் பண்ணணும் போல் இருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா மரமும் நவுளுது, மழையும் பெய்யுது பாருங்க. ஆனால் காற்று, அது காற்று ஒர்க் ஆகல கைஸ். கைஸ் எப்பா என்ன இப்படி அடிக்குது புயல்? என்னடா ஆச்சு? ஜென்ரேட்டர் ரேன் அவுட் ஆஃப் கேஸா? வெயிட் பண்ணுங்க. இங்கே ஒரு கேஸ் ஸ்டவ் இருந்துச்சே, இதுங்க. ஏன்னா மேலே ஒரு கேஸ் ஸ்டவ் இருந்துச்சு, உள்ளே ஒரு கேஸ் ஸ்டவ் இருந்துச்சு. ஓ மழை நேரத்தில் வேகமாக ஓட முடியல கைஸ். பார்த்து தான் மூணு போல் இருக்கே. சுத்தமாக டார்ச் லைட் எடுத்து வரலையே கைஸ். இங்கே ஒரு டார்ச் லைட் இருக்குமா கைஸ்? இங்கே அப்பாடா இங்கே கேஸ் இருக்கு கைஸ். இந்த கேஸ் இது எடுத்து நம்ம ஊற்றிக்கிட்டு கொஞ்சம் மறுபடியும் ஜென்ரேட்டர் ஆன் பண்ணனா கொஞ்சம் சரியாயிடும். கவலைப்படாதீங்க. நடாடா என்ன கைஸ் நிலாவே இவ்வளோ வெளிச்சமாக இருக்கு கைஸ். இவன் பாருங்க தவிழ்ந்து போகிறாங்க கைஸ். விட்டா பாம்பு மாதிரி ஊறிடுவான் போல் இருக்கு. நான் என் மழை பெய்யுதுனா மழையில நினைச்சு ஜுரம் பிடிக்கும்டா. அப்பாடா யூஸ் பண்ணுறோம். அப்பாடா ஆன் பண்ணிட்டோம். இதை கீழே போட்டுருக்கேன். எஸ்கேப் ஓடுங்க. இதுக்கு மேலே நம்ம கீழே இருக்கக்கூடாது. ஐ ரியலி ஹேட் டு பீயா. அட பேதில் போவா. உள்ள போய் பீ பண்ணுமா? பீ பண்ண இதை போ. பீ பண்ணுறா. பீ பண்ணி தொலை. பீ பண்ணுறா. டோர் வாஸ் ஓப்பனா. க்ளோஸ் பண்ணிட்டேன். போ பாருங்க. பீ பார்த்தீங்களா? இது ஒன்றுதாங்க கேம் உருப்படியா இருக்கு. ஒரு பெஸ்ட் சிஸ்டம்னு சொன்னா இது மட்டும் தாங்க. போதும்டா போதும். ஆமா நம்மளுடைய லைட் எங்க வச்சோன்னு தெரியலையே. எங்கேயோ ஒரு இடத்துல தூக்கி போட்டுருக்கோம். நம்ம இப்படிதான் கைஸ். இதான் கைஸ். ஓகே இட்ஸ் டைம் டு கோ. கைஸ் எத்தனை நாள் தெரியல, கணக்கே வைக்கல கைஸ். 1 வீக் லேட்டரா? அப்பாட 7 நாள் ஆகிட்டு போட்டுருக்கு. இன்னைக்கு டைம் வாஸ் ஃப்ளையிங்கா. ஆமாம் உயிர் ஊசலாட போகுது. கார்னர் ஜெனரேட்டர் வாஸ் மெயின்டெனன்ஸ். ஓ கார்னருடைய ஜெனரேட்டர் வந்து மெயின்டெனன்ஸ் போயிட்டா. அப்போ அவனோட நம்ம கான்ட்ராக்ட் பண்ண முடியாது போல கைஸ். ஐயோ 2 நாளைக்கு ஒரு வாட்டி தான் அவனை கான்ட்ராக்ட் பண்ண முடியுமாமே. அன்லெஸ் ஐ வாஸ் டாக்கிங் டு மை செல்ஃப்.
இந்த குடும்பம் வேறையா? 2:34 மார்னிங். என்னாச்சு? கார்னர் ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குங்கிறான். என்னடா ஜாக்? இருக்கடா, வாரண்டா. எந்திச்சு சொல்ற. நைட் 2 மணிக்கு நம்மள தூங்கவும் விட மாட்டா. பெரிய பிரச்சனை பண்றான் இவனால. என்னடா இது நைட் நடுஜாமத்துல? ரைட் கார்னர், ஏதோ நடக்குதாம. எனக்கு இப்போதைக்கு எனர்ஜி இல்லை. அப்போ என்ன செய்ய சொல்ல போறா தானே? இவன் ஓசிலேயே ஓப்பிடிக்கா போலாம் காய்ஸ். என்னடா? ஓ, ஜென்ரேட்டர் ஒர்க் ஆகிறதுனால அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகுது, டயர்ட் ஆகுதுங்கடா. என்னடா சீ பண்ற? மறுபடியும் ஏதோ ஸ்மோக் வருதா? மறுபடியும் கேம்பரா? மறுபடியும் வந்துட்டாங்களா இவனுக்கு? இரு, செக் பண்ணி தொலைகிறேன். எழுந்துச்சு தொலைச்சு. எங்க பையனா கொள்றேன், எங்க எடுத்துல. இவனுக்கு நிம்மதியா இருக்க கூட மாட்டேன். என்னடா? சரிடா, நான் பாத்துக்கிறேன் போ. சரிடா, தூங்கி தொலை. அவனுக்கு கஷ்டமா இருக்கா, டயர்டா இருக்கான், தெரியும்டா அவனைய பத்தி. நீ ஏன் தலையில கைஸ் சின்ன கைஸ் நெருப்புது, கீழே விழுந்துடாதடா கைஸ். அங்க பாருங்க என்ன கைஸ் நடக்குது. என்ன ஒரே புகையா இருக்கு. டேய் கைஸ், என்ன கைஸ் கைஸ், இவனுக்கு அன்னைக்கு கொம்பு வச்ச மனுஷன் அன்னைக்கு வந்து நம்மள்ட்ட சேவன் வச்சுட்டு போனால. யோ, எவன் டெட் பாடியை போட்டு இருக்கிறானுங்க கைஸ். கைஸ் நரபலி கொடுக்குறானுங்க இவனுக்கு. வேற மாதிரி என்ன டீம். டேக் போட்டோ. ஆமா கைஸ், ஆதாரம் வேணும். டேக் போட்டோ எடுத்துரு. இவனுல போட்டோ எடுத்து நாளைக்கு நியூஸ்ல போட்டு இந்த நாயகனை மாட்டி விட மாதிரி பரத கிடையாதுரா. யோ, பாத்துட்டானுங்க பாத்துட்டானுங்க கைஸ். செத்த இந்த ஏரியா விட்டு போய் அவனு கைஸ். அட்டிக்கோ ஆட அனுப்பிட்டாங்க. செத்த ஓடு படுத்து ஓடு. ஐயோ, இது கீழே ஓடி. ஹலோ நம்ம வாய்ஸ் கிட்ட சவுண்ட் கேக்குது கைஸ். அமைதியா இருக்கணுமா? கிரியாளா உடம்ப இரும்பாக்கிக்கடா. அடமலா ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது. போயிட்டான் போல கைஸ். இவனுக்கு எது நரபலி பண்ற குரூப் போல கைஸ். பாத்தி நம்மள அப்ப அடுத்த பலிக்கு நம்மளதான் கைஸ் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் நம்ம இங்க இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த வேலையை வேணா ஒரு மயிர் வேணா அந்த இடத்துல நம்ம தப்பிச்சாகணும். ஐயோ, அவன் போயிட்டான் நினைக்கிறேன் கைஸ். ஓ ஷிட் நோ ஓடு. வேகம் ஓடு ப்ளீஸ். வேகம் ஓடுறா. ஓடு போட்டு. கைப்புள்ள ஓடு. ஆஹா, ஓடு. புயல் வேகத்துல ஓடு. சூறா காத்தா ஓடு. சூறாவளியா ஓடு. ஆகாய், இதுக்கப்புறம் இனிமே நைட் ஷிஃப்ட்டுக்கு எந்த காட்டு பகுதிக்கு வர மாட்டாடா. ஐயோ, எங்க போறது இல்லையே. உன்னை போட காட்டு பகுதியில் ஓடாதானே தெரியும். அப்பாடு கஷ்டமா. காய்ஸ், லெட் மீ எஸ்கேப் ப்ளீஸ். எஸ்கேப் ஆயிடுத்து. அப்பாடா, எவ்வளவு நேரம் ஓடி இருக்குன்னு தெரியலையே. புயல் வேகத்துல ஓடிட்டு இருக்கு. எங்கடா போகணும்? வந்துட்டோம் நினைக்கிறேன் கைஸ். ஓடுறா தங்கம், திரும்பி பாத்துறாத. ஐயோ, பின்னாடியே வந்து ஓடுறா பரத்து. ஓடுறா. நம்ம வேன் அந்த இருக்கு வந்திருக்கு. ப்ளீஸ் ஓடு. போட்டு ஓடு. தப்பிச்சோம் இல்லையா? என்னுடைய அட்ரினலின் ரஷ் ஆயிட்டு அந்த புயல் வேகத்துல ஓடண்டா. அப்படியே நேரா வண்டி எடுத்துட்டாங்க போல கைஸ். சூப்பர் கேஸ் ஸ்டேஷன் போயிட்டாங்க போல. we got a little guys, we escape guys. அவன் எஸ்கேப் பண்ணதால தான் இந்த ரியல் ஸ்டோரி guys. ஆக்சுவலா PS2 பார்த்தோம் எல்லாமே ரியல் ஸ்டோரி. இந்த ரியல் ஸ்டோரியை சொல்லியிருக்காம போட்டுருக்கு இந்த டீமுக்கு. நெக்ஸ்ட் மார்னிங் வந்து அத்தாரிட்டிஸ் அந்த இடத்த வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு சைடு எவிடன்ஸும் கிடைக்கலையா. ஜஸ்ட் லுக்கிங் அவுட் ஃபார் ஃபயர்ஸ். ஓ காட்,
இதுக்கப்புறம் காட்டு பகுதிக்கு போக மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டான். Guys, the game has over. போதுண்டா டே, இதுக்கப்புறம் எந்த வேலைக்குமே போக மாட்டேடா, இனிமே காட்டு பகுதியில் போனால் சேஃபா இருங்க அப்படின்னு நம்மகிட்ட சொல்றான். எனக்கு என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது. ஸோ யூனோ டேஞ்சர் வந்து எல்லா இடத்துலையும் இருக்கு. நமக்கு ஃபெமிலியரான இடத்துல போனா கொஞ்சம் சேஃப். ஸோ ஃபெமிலி இல்லாமல் இடத்துக்கு போனோம்னா இதான் டேஞ்சர். அப்பாடா அவ்வளோ வேலை வேணான்ட்டு நிம்மதியாக போயிட்டான். காய்ஸ், ஆக்சுவலாக எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் கேம் மட்டும் இந்த கேம் ரொம்ப பிடிச்சி. ஏன்னா ரொம்ப நேரம் இருந்தது, நம்மளே லிட்டரலாக அந்த கேம்குள்ளே இருந்து அந்த ஷிஃப்ட்டை பார்க்குற மாதிரி இருந்துச்சு, அந்த ரிப்போர்ட் கொடுக்குறது எல்லாமே. ஸோ இது வந்து ஒரு ரியல் ஸ்டோரி. ஹேட்ஸ் ஆஃப் டு த டீம். ஐ லைக் திஸ் கேம். ஸோ உங்களுக்கு இந்த கேம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் பார்த்து உங்களோட சப்போர்ட்டை தெரிவிங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க, லைக் பண்ண மாட்டீங்க. அப்படி போகாமல் இருந்தீங்கன்னா அடுத்த வாட்டி உண்மையாகவே நான் செய்வேன் உங்களுக்கு வைக்க வேண்டிய ஒரு நிலைமை வரும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் பண்ணிடுங்க. ஸோ guys, I'm gonna sign off. So it's been a good playing. So we'll meet you soon. Until then, next time, goodbye.